வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நமக்கு ஒரு நோய் வந்தால் நாம் ஒரு டாக்டரை போய் பார்க்குறோம். உலக மருத்துவர்கள் ஊசி போடுறாங்க, மருந்து, மாத்திரை, யோகா, மூச்சு பயிற்சி, தியானம், அக்குபஞ்சர், நீரோதெரப்பி, முத்ரா, ரேக்கி, ப்ராணிக் ஹீலிங், டச் ஹீலிங், இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் நிறைய பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் இப்போ நீங்கள் வந்திருக்கிற இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பேர் செவி வலி தொடு சிகிச்சை, அனாட்டமிக் தெரப்பின்னு பேர். இந்த சிகிச்சையில் மருந்து மாத்திரையே கிடையாது, நாடி பார்க்குறதில்ல, வாக்கிங் போக சொல்ல மாட்டோம், ஒரு பொருளை வாங்க வேண்டாம், ஒரு டயட் கிடையாது, உங்கள் பேர் சொல்ல வேண்டாம், உங்கள் நோயை பற்றியும் சொல்ல வேண்டாம், ஸ்கேன் ரிப்போர்ட் கிடையாது, ஒன்றுமே இல்லை. ஆனால் ட்ரீட்மெண்ட் நடக்கும். ஒன்றுமே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால், நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன், நீங்கள் அங்கே தான் உட்காந்துருப்பீங்க, நான் ஒரு 6 மணி நேரம் தொடர்ந்து பேசுவேன். நான் பேசுகிற 6 மணி நேரத்தை நீங்கள் உட்காந்து கேட்கணும். இதுதான் ட்ரீட்மெண்ட். நான் ஏற்கனவே 10 வருஷம் சர்க்கரை நோயோட நொந்து நூடுல்ஸ் ஆகி வந்து உட்காந்துருக்க, ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்கன்னு சொல்லி நீங்கள் மேடையில் மைக்கு பிடிச்சி 6 மணி நேரம் உட்காந்து மொக்க போடுவீங்களாமா? நாங்கள்லாம் உட்காந்து கேட்கணுமா? இதுக்கு பேர் என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ளே ஒரு சுரப்பி இருக்குது, எனக்கும் இருக்குது, உங்களுக்கு இருக்குது. அந்த சுரப்பி ஒரு நீரை சுரக்குது. அந்த நீர் உலகத்தில் இருக்கிற எல்லா நோயும் குணப்படுத்துதுங்க. அந்த சுரப்பியோட பேர் என்ன? அது உடம்புக்குள்ளே எங்கே இருக்குது? அது என்ன நீரை சுரக்குது? அந்த நீர் சுரந்தா எப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா நோயும் குணமாகும்? அதை எப்படி நாமளே சுரக்க வைக்கிறது அப்படிங்கிற டெக்னிக் எனக்கு தெரியும். எனக்கு எந்த நோயும் வராது, வந்தால் அந்த சுரப்பியை நானே சுரக்க வச்சு குணப்படுத்திக்குவேன். உடனே நான் பெரிய ஞானி அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து பேச வரல. ஒரு 6 மணி நேரத்தில் படித்தவங்க, படிக்காதவங்க, வயசானவங்க, சின்னவங்க எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி லோக்கல் லாங்குவேஜில் அதை சொல்லி கொடுத்துருவேன். இதுக்கு 6 மணி நேரம் தேவைப்படுது, அது கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஆகணும். அப்போது 6 மணி நேரம் நான் பேசியே அதை புரிய வச்சோன்னே நீங்களே அந்த சுரப்பியை சுரக்க வச்சு நோயை நீங்களே குணப்படுத்திக்கலாம். அதனால் பேசுகிற 6 மணி நேரத்தை கொஞ்சம் கவனமாக கேட்கணும். இதுதான் ட்ரீட்மெண்ட். இது அரசியல் சொற்பொழிவோ ஒரு காமெடி நிகழ்ச்சியோ கிடையாது. அதனால் இது ட்ரீட்மெண்ட், அப்படி தான், பேச்சு ட்ரீட்மெண்ட். அப்போது நீங்கள் 6 மணி நேரம் பேசுவீங்க, எனக்கு சர்க்கரை நோய் இருக்குது, நான் உட்காந்து கேட்டால் 6 மணி நேரத்துக்கு அப்புறம் சர்க்கரை நோய் குணமாயிருமா? இன்றைக்கி 5 மணிக்கு முடியும். 5 மணிக்கு அப்புறம் இங்கே எத்தனை பேர் சர்க்கரை நோயாளி வந்திருந்தீங்களோ உங்களுக்கு சர்க்கரை நோய் கிடையாது. நீங்கள் 5 மணிலேருந்து இனிப்பு சாப்பிட்லாம், வாழ்க்கை ஃபுல்லாக ஒன்றும் ஆகாது. பிபி பேஷண்ட் இருந்தீங்கன்னா உப்பு போட்டு சோறு சாப்பிட்லாம், ஒன்றும் ஆகாது. கேஸ் ட்ரபிள் இருக்கிறவங்க உருளைக்கிழங்கு போண்டாவாக தின்னாலும் ஒன்றும் ஆகாது. தோல் நோய் இருக்கிற கத்திரிக்காய் சாப்பிட்லாம். இப்போது உங்கள் நோய் குணமாயிருச்சு, இதுக்கு மேலே என்ன வேணுங்க? நோயவே குணப்படுத்தவே முடியாது வாழ்க்கை ஃபுல்லான்னு சொல்கிற காலகட்டத்தில் எதெல்லாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை சாப்பிட்டா ஒன்றாகாது, நோய் குணம்தான் ஆகும். அதனால் தயவு செய்து ஒரு 6 மணி நேரம் அமைதியாக காது கொடுத்து கேளுங்க. இந்த செவிவழி தொடு சிகிச்சை மூலிமா எந்தெந்த நோயெல்லாம் குணப்படுத்தலாம், எதெல்லாம் குணப்படுத்த முடியாது, அதை முதல்ல பார்த்துடலாம். முடி கொட்டுறது, கண்ணு சம்மந்தப்பட்ட எல்லா நோயும், காது சம்மந்தப்பட்ட, மூக்கு சம்மந்தப்பட்ட, வாய் சம்மந்தப்பட்ட, பல்லு சம்மந்தப்பட்ட, நாக்கு சம்மந்தப்பட்ட, உணவு குழாய் சம்மந்தப்பட்ட எல்லா நோயும் குணப்படுத்தலாம். தோல் சம்மந்தப்பட்ட சொரியாசிஸ், எக்ஸிமா, ஸ்கின் டிசீஸ், இதெல்லாம் சுலபமாக குணப்படுத்தலாம். இருதய சம்மந்தப்பட்ட ஹார்ட் அட்டாக்கு, பிபி, ஹார்ட்டில் பிளாக் இருக்குது, ஓட்டை விழுந்துருச்சு, வால் விரிஞ்சிருச்சு, சுருங்கிருச்சு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் குணப்படுத்த முடியும். நுரையீரல் சம்மந்தப்பட்ட ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சளி, நிமோனியா, இது எல்லாம் குணப்படுத்தலாம். வயிறு சம்மந்தப்பட்ட அஜீரண கோளாறு, அல்சர், கேஸ்ட்ரிக் ட்ரபிள், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம், இதெல்லாம் குணப்படுத்தலாம். கிட்னி சம்மந்தப்பட்ட, கிட்னியில் ஸ்டோன் இருக்குது, கால் பிளாடரில் ஸ்டோன் இருக்குது, பித்தப்பையில் கல் இருக்குது, கிட்னியில் கல் இருக்குது, கர்ப்பப்பையில் கட்டி இருக்குது, இதையெல்லாம் சுலபமாக குணப்படுத்த முடியும். ஆண்மை குறைவு, குழந்தையின்மை, பெண்களுக்கு உண்டான மாதவிடாய் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும், இடுப்பு வலிக்குது, மூட்டு வலிக்குது, தொடை வலிக்குது, கெண்டைக்கால் வலிக்குது, கால் எரிச்சல், பாதம் குத்துது, குடையுது, தூக்கமின்மை, தைராய்டு, கேன்சர், எய்ட்ஸ், ரத்த சோகை, ஒத்த தலைவலி, ரெட்டை தலைவலி, இன்னும் 2000 நோய் இருக்குது. அத்தனையும் லிஸ்ட்டு போட்டு சொல்ல முடியாதுங்கிறதுனால இதோட நிறுத்திக்கிறேன். 100ல் 95 நோய் குணப்படுத்திடலாம். அப்போ எது குணப்படுத்த முடியாதுன்னு சொன்னால், ஆக்சிடென்ட்டு, பாம்பு கடிக்குது, கத்தி எடுத்து கொத்துறது, துப்பாக்கி சொல்கிறது, மண்டை வடிகிறது, கை வடிது, மாதிரி எமர்ஜென்சி மட்டும் குணப்படுத்த முடியாது. அதுக்கு இதில் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம டாக்டர் போய் தான் ஆகணும், ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், மருந்து மாத்திரை சாப்பிட்டு தான் ஆகணும். நான் ஒன்றும் இருக்கிற எல்லா நோயும் சொல்லலை. நோய்கள் 2 வகைப்படும். உள்ளிருந்து வர நோய்கள், வெளியிருந்து வர நோய்கள். ஒரு துப்பாக்கி எடுத்து சுட்டா வெளியிருந்து வர நோய், கத்தி எடுத்து கொத்துனா வெளியிருந்து வர நோய், ஒரு சுத்தி எடுத்து மூட்டை உடைச்சா வெளியிருந்து வர நோய், இதையெல்லாம் குணப்படுத்த முடியாது. உள்ளிருந்தே வர நோய்கள் யோசிச்சு பாருங்க.
சர்க்கரை, பிபி, ஆஸ்துமா, தைராய்டு, கேன்சரைட்ஸ் எல்லாம் உள்ளிருந்தே வந்துச்சா வெளியிருந்து வந்துச்சா? அப்போ உள்ளிருந்த நோய்களை இந்த செவிவழி தொடு சிகிச்சை மூலமாக நீங்களே குணப்படுத்திக்க முடியும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஒரு 6 மணி நேரம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நேரடியாக ஆரம்பிக்கிறேன். 1 நிமிஷம் ப்ரேயர். அவங்க உட்காந்துக்குங்க. உங்கள் குலதெய்வம், குருநாதர், கடவுளை வேண்டிக்குங்க. நான் பொதுவாக எல்லாத்துக்கும் வேண்டிக்கிறேன். முடிச்சோன்னே ஆரம்பிக்கிறேன். 1 நிமிஷம் ப்ரேயர். प्रातस्मरामि गणनाथ मनाथ बन्धुं सिन्दूरपूर परिशोभितगण्डयुग्मम् उद्दण्डविघ्न परिखण्डन चण्डदण्डम् आखण्डलादिसुरनायक वृन्दवन्द्यम् ஒரு அம்மா குழந்தை பெற்றுக்கிறாங்க. நான் இருக்கிறேன்னா ஒரு அம்மா பெற்றுக்கிட்ட குழந்தை. இங்கே உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேருமே ஒரு அம்மா பெற்றுக்கிட்ட குழந்தை தானே. ஒரு அம்மா எப்படி குழந்தை பெற்றுக்கிறாங்க? வாயில் இட்லி, தோசை, பொங்கல் இதெல்லாம் உள்ளே போட்டால் அது உள்ளே போய் கண்ணு, காது, மூக்கு, கிட்னியோட ஒரு குழந்தை வருதா? அப்போ இட்லி, தோசை, பொங்கலை கண்ணு, காதா, மூக்கா மாற்றினது யார்? அம்மா உங்கள் அறிவா இல்லை உங்களோட உடம்போட அறிவா? யாராவது சொல்லுங்கள். என்னோட அறிவுலாம் யாராவது குழந்தை பெற்றுக்கிட்டேன்னு சொன்னீங்கன்னா இப்போ மேடைக்கு வாங்க. கிட்னி படம் வரைஞ்சி பாகத்தை குறிச்சிட்டு போயிடணும். முடியுமா உங்களால்? தெரியாதில்ல. கணை எங்கே இருக்குன்னு தெரியுமா? WBC தெரியுமா? ஒன்றும் தெரியாதில்ல. அப்போது உறுப்புகளை பற்றி ஒன்றுமே தெரியாத உங்கள் அறிவு வச்சு இட்லி, தோசை, பொங்கல் எப்படி அது உறுப்பாக மாதிரி ஒரு குழந்தை வெளியே வந்துச்சு? இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, அம்மாவோட அறிவு ஒன்றும் குழந்தை பெற்றுக்கல. உடம்புக்குள்ள ஒரு அறிவு இருக்குது. அந்த அறிவு தான் குழந்தை பெற்றுருக்கு, செஞ்சுருக்கு. எந்த அம்மாவாவது சாப்பிடும்போது கொஞ்சம் இருங்க, என் பையனுக்கு கண்ணு செய்கிறேன், காது செய்கிறேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்களா? 7:30 மணி ஆச்சுன்னா நாதஸ்வரம். பாண்டியை கோபி அடித்தானா, கோபியை பாண்டி அடித்தானா, இதே பிரச்சனை. இதை பார்த்துட்டு அவனு பார்த்துட்டு சாப்பாடு சாப்பிட வேண்டியது. அது உள்ளே போய் குழந்தைய வந்துடுது. நீங்கள் யோசிக்கிறதே இல்லை. சாப்பிட்ற சாப்பாடு என்ன மாதிரி அது குழந்தைய மாறுதா இல்லையா? MBBS படித்து 4 PhD வாங்கின ஒரு அம்மாவும் அதே மாதிரி 2 கண்ணு தானே குழந்தை பெற்றுக்கிறாங்க. பள்ளிக்கூடத்துக்கே போகாத, ABCD தெரியாத ஒரு அம்மாவும் அதே மாதிரி தான் குழந்தை பெற்றுக்கிறாங்க. இதில் வித்தியாசம் இருக்கா? இதுலேருந்து என்ன புரியுது? நம்ம மண்டையை வச்சு என்னதான் இன்டர்நெட்டை பார்த்து எவ்வளோதான் PhD வாங்கினாலும் இந்த அறிவுக்கும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாது. உள்ள இருக்கிற அறிவு மிகப்பெரிய புத்திசாலி. அந்த அறிவுக்கு முன்னால் யாரும் நிற்க கூட முடியாது. ஒரு அம்மா எப்படி குழந்தை பெற்றுக்கிறாங்கன்னா, கர்ப்பப்பையில் ஒரு செல் இருக்கும். அந்த ஒரு செல்லில் இந்த உடம்புக்கு உறுப்பெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இது என்ன பண்ணும்? ரத்தத்தில் போய் கால்சியம், அயன், சோடியம், மெக்னீசியம் இந்த பொருளெல்லாம் இருக்கும். இந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போய் கண்ணு, காது, மூக்கெல்லாம் செஞ்சு ஒரு குழந்தைய உருவாக்கும். எல்லா வீட்டு சமையல் ரூம்லேயும் மொத்தம் 50 பொருள் தான் இருக்குது. அந்த 50 பொருளை எடுத்துகிட்டு வரீங்க, இப்படி 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 பண்ணுறீங்க. இட்லி வந்துருச்சா? கொஞ்சம் மாற்றி பண்ண தோசை வருதா? ரெண்டுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? அப்போது சின்ன ஒரு கற்பனை பண்ணுங்க. உடம்பு தான் அம்மா, ரத்தம் தான் சமையல் ரூமு. ரத்தத்தில் இருக்கிற பொருள் தான் சமையல் ரூமில் இருக்கிற பொருள். கண்ணு, காது, மூக்குங்கிறது இட்லி, தோசை, பொங்கல். மொத்த குழந்தை ஒரு சமையல். இப்படி மட்டும் கற்பனை பண்ணிட்டீங்கன்னா உடம்பு பற்றி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். உடம்புங்கிற அம்மா ரத்தங்கிற சமையல் ரூமில் போய் வெந்தயம் எடுக்கிற மாதிரி கால்சியம், சோடியம் எடுத்துகிட்டு வந்து இட்லி, தோசை, பொங்கல் மாதிரி கண்ணு, காது, மூக்கெல்லாம் செஞ்சு மொத்த சமையலாக ஒரு குழந்தைய வெளியே தள்ளுது. உங்கள் வீட்டு சமையல் ரூமில் கோதுமாவை கெட்டு போச்சு. கெட்டுப்போன கோதுமாவை எடுத்துகிட்டு வந்து என்னதான் புத்திசாலித்தனமாக ஒரு சப்பாத்தி சுட்டாலும் யாராவது சாப்பிட முடியுமா? பிரச்சனை சப்பாத்திலையா, அந்த அம்மா கிட்டையா, சமையல் ரூம்லையா, கோதுமாவிலையா? அப்போது கோதுமாவை கெட்டுப்போன கோதுமை மாற்றி வச்சுட்டா சப்பாத்தி சரியாக போயிடுமா? இதை விட்டுட்டு சப்பாத்தியில் போய் ஸ்கேன் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தா அந்த சப்பாத்தி உருப்படுமா? கர்ப்ப காலத்தில் ஒரு அம்மாவுடைய ரத்தத்தில் ஏதாவது ஒரு பொருள் கெட்டு போச்சுன்னு வச்சுங்களேன். கோதுமை மாதிரி ஒரு கால்சியம் கெட்டு போச்சு.
இந்த கெட்டுப்போன கால்சியத்தை எடுத்துட்டு போய் ஒரு குழந்தைய உருவாக்குனா அந்த குழந்தைக்கு எங்கெங்கெல்லாம் கால்சியம் வைக்கணுமோ இந்த கெட்டுப்போன கால்சியத்தை வச்சிருந்தா குழந்தை ஊனமாக தானே பிறக்கும், சிசேரியன் தான் நடக்கும். இது காரணம் ஒன்று. உடனே கால்சியம் மட்டும் நினச்சிக்காதீங்க, இரத்தத்தில் ஏதாவது ஒரு பொருள் கெட்டுப்போனால் குழந்தை ஊனமாக பிறக்கும். இது முதல் காரணம். ரெண்டாவது காரணம், சமையல் ரூமில் உப்பே இல்லை. நீங்கள் பயங்கர புத்திசாலி, அழகாக சமைச்சு வச்சுட்டீங்க, எதையாவது சாப்பிட முடியுமா? சமையலில் குறையில்லை, அம்மாவுக்கு புத்திசாலி கிடையாது, அப்படி கிடையாது. சமையல் ரூமில் பிரச்சனை இல்லை, உப்பு இல்லைங்கிறதான பிரச்சனை. அப்போது 10 மாதத்தில் கர்ப்ப காலத்தில் இருக்கிற அம்மாவுடைய ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லை, ஜிங்க் இல்லைன்னு வச்சுங்களேன். இந்த உடம்பு என்ன பண்ணும், இந்த குழந்தைக்கு எங்கெங்கெல்லாம் ஜிங்க் வைக்கணுமோ வைக்காம தானே குழந்தை வெளியே தள்ளியிருக்கும். அப்போ குழந்தை ஊனமாக தான் இருக்கும், சிசேர் தான் நடக்கும். இது ரெண்டாவது காரணமா? மூணாவது காரணம், ஒவ்வொரு மனிதனோட ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி, வயசுக்கு தகுந்த மாதிரி ரத்தத்துக்கு அளவு இருக்குது. 4 லிட்டர் 5 லிட்டர்னு அது உருப்படியே இருக்கணும். அம்மா தான் உடம்புல இருக்க வேண்டிய ரத்தத்தோட அளவே கம்மியாக வச்சுருந்தாங்கன்னா குழந்தைக்கு ரத்தம் கொடுக்கணுமில்ல, அதுக்கு எங்கே போகும்? அப்போ ரத்தத்தின் அளவு கம்மியானாலும் குழந்தை ஊனமாக பிறக்குமா? இது மூணாவது காரணம். நாலாவது காரணம், மனசு கெட்டு போனால் குழந்தை ஊனமாக பிறக்கும். கர்ப்ப காலத்தில் அந்த அம்மாவுக்கும் வீட்டுக்காருக்கும் சண்டை, பணப்பிரச்சனை, மனசுக்கு பிடிக்கல, மாமியாரோட சண்டை, இந்த மாதிரி மனசில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த மனசு பாய்ச்சா உடம்பு பாதிக்குமா? இதை பற்றி யாருமே பேசுறதில்ல. ஏங்க, மனசுக்கு உடம்புக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையா? எவ்வளோ சம்மந்தம் இருக்குது? ஸ்கேன் ரிப்போர்ட்டில் மனசு பாய்ச்சி தெரியுமா? அதை போய் பார்த்துட்டு வரீங்களா? அது தெரியுமா? அதில் அது எப்படி சரி பண்ணுறது? மனசுக்கு உடம்புக்கு அவ்வளோ சம்மந்தம் இருக்குது. ஒரு விஷயம் கேள்விப்பட்டால் உடனே தெம்பு வந்துடுது, ஒரு விஷயம் கேள்விப்பட்டால் டல் ஆகிடுறோம். அப்போது உடம்பு என்னதான் நல்லா இருந்தாலும் ஒரு விஷயம் கேள்விப்பட்டால் டல் ஆகுதில்ல, மனசு பாதிக்குதா இல்லையா? ஒருத்தருக்கு ஒரு ஃபோன் வரும், அந்த வீட்டுக்காரம்மா கூப்பிடுவாங்க, ஏங்க எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையாம்மா, திடீர்னு ஃபோன் வந்துச்சு, பாத்ரூம் வலிக்கு விட்டுருந்தாங்களாம்மா, நான் உடனே ஊருக்கு கிளம்புறேன், வரக்கு 10 நாள் ஆகும், இன்றைக்கி ஜாக்கிரதையாக வீட்டை பார்த்துக்குங்கன்னு. அந்த ஃபோனை வச்சு சந்தோஷப்படுவார் பாருங்க. அப்பா 10 நாள் நிம்மதியான்னு சொல்லிட்டு எங்கிருந்து உடம்பு அப்படியே துள்ளி குதிக்க யோசிச்சு பாருங்க, எங்கே போச்சு தலைவலியெல்லாம்? சந்தோஷம் வருதா? மனசு நல்லா இருந்தால் உடம்பு நல்லா இருச்சா? 1/2 மணி நேரத்துக்கு மறுபடியும் ஃபோன் வருது, எங்க எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டாலாமா எங்கள் அம்மா பார்க்குறக்கு, நான் போகலை, புஸ்ஸுன்னு ஆயிடும், ஐயோ போகலையா, சே. அப்போது டல் ஆயிடுச்சு உடம்பு. அப்போ மனசு பாதிச்சா உடம்பு பாதிக்குதா இல்லையா? இது 4வது காரணம். 5வது காரணம், நம்ம உடம்புக்குள்ள ஒரு அறிவு இருக்குது, அந்த அறிவு கெட்டு போனாலும், இட்லி தோசை பொங்கலை கண்ணுக்காது மூக்கா மாத்துச்சல, அந்த அறிவு கெட்டு போனாலும் ஊனமாக பிறக்கும். இது 5வது காரணம். இப்போ 5 காரணம் பார்த்தாங்களா? ஒரு பெண் சுகப்பிரசவத்துக்கும் ஊனமில்லாத குழந்தை பெற்றுக்கணும்னா இந்த 5 விஷயத்தை ஒழுங்காக வச்சுருக்கணும். எல்லா வீட்லேயும் கர்ப்பமாகறாங்க, ஆஸ்பத்திரி போகிறீங்க, ஸ்கேன் பண்ணுறீங்க, அயன் டேப்லெட், கால்சியம் டேப்லெட் சாப்பிட்றீங்க, வாக்கிங் போகிறீங்க, எல்லா வித்தையும் பண்ணுறீங்களே, எத்தனை பேர்த்துக்கு சுகப்பிரசவம் நடக்குது? யாராவது கேட்டிருக்கீங்களா ஆஸ்பத்திரி போய், சார் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே செஞ்சனே, எனக்கு ஏன் சிசேரியன் பண்ணீங்கன்னு கேட்டிங்களா? ஏன்? இந்த 5 விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்காத எந்த ஒரு டாக்டராலையும், டாக்டர் மட்டும் இல்லை, எந்த அம்மாவுக்கு 5 விஷயம் ஒழுங்கா வச்சுக்க தெரியலையோ அவங்களுக்கு சுகப்பிரசவம் நடக்காது, ஊனமில்லாத குழந்தை நடக்கும். அப்போது இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 5 விஷயத்தை ஒழுங்காக எப்படி வச்சுக்கிறதுன்னு கற்றுக்க போகிறோம். சுலபமாக அதை கற்றுக்கிட்டோம்னா கண்டிப்பாக கேரண்டியாக சுகப்பிரசவம் மட்டும்தான் நடக்கும், ஊனம் இல்லாத குழந்தை மட்டும்தான் பிறக்கும். ஒரு அம்மா 5 குழந்தை பெற்றுக்குவாங்களாம்மா. அப்போ என்ன அர்த்தம்? இட்லி தோசை பொங்கலை வாயில் போட்டு 5 புது இருதயத்தை உருவாக்க தெரிஞ்சுதா? ஒரு ஃபேக்ட்ரி தானே. எப்போ 5 குழந்தை பெற்றுட்டிங்களோ 5 இருதயம், 10 கண், இதெல்லாம் சொந்தமாக மேனுஃபேக்சர் பண்ணி கண்டுபிடிக்க முடிஞ்சதா? புதுசாக செஞ்சு கொடுக்க முடிஞ்சது இந்த உடம்புனால. எப்போ ஒரு அம்மா 5 குழந்தை பெற்றுட்டாங்களோ 5 புது இருதயமே செஞ்சு கொடுத்துட்டாங்க. அந்த அம்மாவுக்கு இருதயத்தில் ஒரு சின்ன ஓட்டையாமா. இது ஆஸ்பத்திரியில் போனால் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உங்கள் இருதயத்தில் ஓட்டை வந்துருச்சு, 1 வருஷத்தில் ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா உயிர் போகும் சொல்கிறாங்களே. நான் கேட்குறேன், புதுசாக 5 இருதயத்தையே உருவாக்க தெரிஞ்ச ஒரு உடம்புக்கு, இந்த அம்மாவோட உடம்புக்கு, இந்த அம்மா உடம்புல இருக்கிற ஒரு குட்டியூண்டு இருதயத்தில் இருக்கிற தம்மா தூண்டு ஓட்டையை ஒட்டி பீசி வைக்க தெரியாதா? எங்கே போச்சு புத்தி?
அதாவது இந்த கர்ப்ப காலத்தில் இந்த அம்மாவோட உடம்புல என்னமோ இருந்திருக்குது, இப்போ என்னமோ இல்லை. அந்த என்ன இல்லைன்னு கண்டுபிடிச்சி இப்போ வச்சுட்டோம்னா அந்த ஓட்டை தானே அடைஞ்சிரும். ₹1 செலவில் ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம். என்னென்னா இருதயத்தில் ஓட்டைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த நோய் இருதய சம்மந்தப்பட்ட நோயே கிடையாது. யாராவது அங்கே போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உருப்படாது. இருதயத்தில் ஓட்டைங்கிற நோய் இருதய சம்மந்தப்பட்ட நோயே கிடையாது. எப்படின்னு கேட்டால் அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு ஏதோ ஒரு பொருள் உடம்புக்கு தேவைப்படுது. அந்த பொருள் ரத்தத்தில் கெட்டு போய் கிடக்கு. இந்த கெட்டு போன பொருளை கொண்டு போய் ஓட்டை அடைக்க முயற்சி பண்ணுது, ஓட்டை அடைய மாட்டேங்குது. இப்போ சொல்லுங்கள், இருதயத்தில் ஓட்டைங்கிற நோய் இருதய சம்மந்தப்பட்ட நோயா இல்லை ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போன சம்மந்தப்பட்ட நோயா? இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த கெட்டு போன பொருளை நல்ல பொருளாக மாற்றுறதுக்கு டெக்னிக் கற்றுக்க போகிறோம். அதை கற்றுக்கிட்டு மாற்றி வச்சிட்டோம்னா இயற்கையாக தானாக ஓட்டை அடைஞ்சிருமா? அப்போ இருதயத்தில் ட்ரீட்மெண்ட் பார்க்கணுமா இல்லை ரத்தத்தில் ட்ரீட்மெண்ட் பார்க்கணுமா? இது ஒரு காரணம். ரெண்டாவது, இருதயத்தில் ஓட்டைங்கிறதுக்கு அடைக்கிறதுக்கு ஒரு பொருள் தேவைப்படுது. அந்த பொருள் ரத்தத்தில் இல்லை. இப்போ பொருள் இல்லாதனால உடம்பு என்ன பண்ணுது, ஐயோ அந்த பொருள் இல்லையே, என்னைக்காவது வந்துச்சுன்னா எடுத்து அந்த ஓட்டையை அடைக்கலான்னு முயற்சி பண்ணுது. அந்த இருதய ஓட்டை அடைக்கிறதுக்கு ஒரு பொருள் தேவைப்படுது, அந்த பொருள் ரத்தத்தில் இல்லை. உடம்பு ஏங்கிட்டு இருக்கு அந்த பொருள் வந்தால் ஓட்டை அடைக்கலான்னு. இப்போது அந்த பொருளை எப்படி வைக்கிறதுன்னு டெக்னிக் கற்றுக்கிட்டு இன்னைக்கு கற்றுக்க போகிறோம். வச்சுட்டா ஓட்டை தானே அடைஞ்சிருமா? அப்போ ரெண்டாவது காரணம், ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லாமல் போனால் இருதய ஓட்டை அடையாது. மூணாவது காரணம், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு மனிதனோட உடம்புலையும் ரத்தத்துக்கு ஒரு அளவு இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த அளவு கம்மியான என்ன ஆகும், எப்போ ரத்தத்தோட அளவு கம்மியாகுதோ உடம்புல எந்த உறுப்பையும் குணப்படுத்தாது, எந்த நோயும் குணப்படுத்தாது. ஸோ ரத்தத்தின் அளவு கம்மியான போனால் கூட ஓட்டை அடைக்க முடியாமல் போயிடலாம். இது மூணாவது காரணம். நாலாவது காரணம், மனசு கெட்டு போனால் ஓட்டை அடையாது. இருதயத்தில் வலி வருது, ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்க, டாக்டர் ஸ்கேன் பண்ண சொல்கிறாரு, ஸ்கேன் பண்ணியாச்சு, உங்கள் இருதயத்தில் ஓட்டை இல்லை, ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சாச்சு. நர்ஸ் என்ன பண்ணுறாங்க, வந்து மாற்றி வச்சுட்டு போயிட்டாங்க. வேற ஒருத்தருக்கு ஓட்டை இருக்குது, அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் தெரியாமல் மாறிடுச்சு. இது நர்ஸ் தெரியாமல் மாற்றிட்டாங்க, டாக்டருக்கு தெரியாமல் பார்க்குறாரு. பார்த்துட்டு, சார் உங்கள் இருதயத்தில் ஓட்டை இருக்குது சொல்லிட்டாரு. நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க. அந்த ஆஸ்பத்திரியிலேருந்து வெளியே கால் வச்சோன்னே உண்மையிலேயே ஓட்டை இல்லை, ஆனால் தப்பாக விசி வந்துருச்சா, மனசு கெட்டு போச்சா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஐயோ இருதயத்தில் ஓட்டை வந்துருச்சு நினைப்பீங்களா? சாப்பிடும்போது, தூங்கும்போது, லெட்டின் போகும்போது இப்படி நினச்சிக்கிட்டே இருந்தால் என்னங்க தெரியுமா, 3 மாதத்துக்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்கள், உண்மையிலேயே ஓட்டம் வந்துடும். மனசுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. மனசை நினச்சா அந்த காரியத்தை முடிச்சிடும். உண்மையில் அப்படி தாங்க. இந்த மனசை பற்றி யாரும் பேசுகிறதே இல்லை. நோய் மனசில் தான் வருது, வேறு எங்கேயுமே கிடையாது. உண்மையிலே பார்த்தா மனசு தான் பசி ஏற்படுத்துறீங்களா? சாப்பிட்டுட்டு நீங்கள் வாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே இருங்க, டைம் பார்க்காதீங்க, பசியே எடுக்காது. 11 மணி பார்த்தோன்னே 1 மணிக்கு பசிக்கும்னு மனதை முடிவு பண்ணிடுறோம். 12:30 மணி ஆச்சுன்னா இன்னும் அரை பசி முடிவு பண்ணி தான் பசி வருது. வாட்சேன் அந்த ஊரில் இருந்து பாருங்கள், பசியே எடுக்காது. ஏன்னா தெரியாது உங்களுக்கு, பசியும் தெரியாது. எப்படி என்னதுன்னா எல்லா விஷயமும் மனசு தான் முடிவு பண்ணுது. இதுக்கு நிறைய கதை இருக்குது, 1-2லாம் கிடையாது. மனசு கெட்டு போனால் நோய் வரும். இதே உங்கள் மனசில் இருதய ஓட்டையெல்லாம் உடம்பு அடைச்சிடும் அப்படின்னு விட்டுட்டு பேசாமல் சும்மா இருந்தீங்கன்னா ஓட்டை அடைஞ்சிடும். யாரெல்லாம் எனக்கு நோய் வந்துருச்சு அது குணப்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ, குணப்படுத்த முடியாது. என் நோய் வந்துருச்சு பரவாயில்ல, என் உடம்புக்கு தெரியும் அது குணப்படுத்தும். உடம்பையோ கடவுளையோ குருநாதரையோ நம்பி ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா நடந்துருது. எத்தனையோ ஆசிரமம் இருக்கு இல்லைங்களா, எத்தனையோ சாமியார் இருக்கிறாங்கல்ல, எல்லாத்துக்கிட்டையும் நம்பி போகிறாங்கல்ல, எத்தனை பேர் குணமாகறாங்க? எல்லாத்துக்கும் பவர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நம்பி போனால் தான் குணப்படுத்த முடியும். அங்கே நம்பிக்கை தான் முக்கியம். யாராவது என்ன நம்பி வந்தீங்கன்னா நீங்கள் குணமாயிருவீங்க. என்கிட்ட ஒரு பவர் இல்லை, நீங்கள் நம்பினா குணமாயிருவீங்க, அவ்வளோதான். இதை நடந்துட்டுருக்கு. இது யாருக்கு புரிய மாட்டேங்குது. சொல்கிறாங்க இல்லையா, நம்பி வந்தால் மட்டும்தான் குணமாகும்னு. அப்போ நீங்கள் குணப்படுத்தலை, அதை புரிஞ்சுக்குங்க. இந்த மைக்கை நம்பி நீங்கள் உட்காந்து நினச்சிங்கன்னா, இந்த மைக்கை என்ன குணப்படுத்த நினச்சிங்கன்னா குணப்படுத்திடுவீங்க. உண்மையில் நம்ம நம்பிக்கை தான் குணப்படுத்திட்டு இருக்கு. இல்லைன்னா குணப்படுத்துகிற அத்தனை பேர் கிட்னி ஃபெயிலியர் ஆகி சாவாங்களா? யோசிச்சு பாருங்க. எல்லா சாமியாருக்கும் கடைசியாக கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, கண்ணு போயிடுது, எல்லாம் நடக்குது. இவங்க எல்லாத்தையும் குணப்படுத்துறதா இருந்தால் இவங்க ஏன் குணப்படுத்திக்க முடியாது? உண்மையை நீங்கள் தான் குணப்படுத்திக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், யாரையோ நம்பி குணப்படுத்த விட உங்களை நம்பி குணப்படுத்திக்கங்க. அதனால் மனசு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். 5வது அறிவு. நம்ம உடம்புக்குள்ள ஒரு அறிவு இருக்குல்ல, அந்த அறிவு ஒழுங்காக இருந்துச்சுன்னா குணமாயிரும். அந்த அறிவு கெட்டு போனால் குணப்படுத்த முடியாது. இது 5வது காரணம். இப்போ சொல்லுங்கள், இருதயத்தில் ஓட்டைங்கிற நோய் இருதய சம்பந்தப்பட்ட நோயா
இல்லை இது 5 சம்பந்தப்பட்ட நோயா? ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போயிருந்தா, ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லாமல் போயிருந்தா, ரத்தத்தின் அளவு கம்மியானா, மனசு கெட்டு போனா, அறிவு கெட்டு போனாவா? அப்போ இந்த 5ஐயும் ஒழுங்கா வச்சுக்கிறது எப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிறோம். ஒழுங்கா வச்சுக்கிட்டா இறுதி ஓட்ட தானே அடைஞ்சிருமா? வேலை முடிஞ்சுதா? ஆப்ரேஷன் தேவையா? உடனே எல்லாரும் பார்ப்பீங்க, சரி இருதய ஓட்டைக்கு ஐடியா சொல்லிட்டாரு, இனி கண்ணு, காது, மூக்கு, கிட்னி, கணையம் நம்ம உருப்பத்தியெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாருன்னு. எல்லாத்துக்கும் இதே டெக்னிக், அவ்வளோதான். யாராவது கிட்னி ஃபெயிலியர் சொன்னீங்கன்னா, கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிற நோய் கிட்னி சம்மந்தப்பட்ட நோயே கிடையாது. அதுவும் இது 5 சம்மந்தப்பட்ட நோய். புரிஞ்சுங்களா? அந்த கிட்னியை குணப்படுத்துறதுக்கு உடம்புக்கு தெரியும், அதுக்கு தேவையான சில பொருள் ரத்தத்தில் கெட்டு போச்சு, இல்லாமல் போச்சு, அளவு கம்மியாச்சு, மனசு கெட்டு போச்சு, அறிவு கெட்டு போச்சா? இனிமேல் யார் எந்த உறுப்பில் எந்த நோய் பற்றி என்கிட்ட சொன்னாலும் நான் இது 5 தான் காரணம்னு சொல்லுவேன், அந்த உறுப்பு காரணம் இல்லைன்னு சொல்லுவேன். அப்படியா? நம்ப முடியலையே அப்படின்னீங்கன்னா, நிறைய பேர் கண்ணில் கிட்ட பார்வை, தூர பார்வைன்னு கண்ணாடி மாட்டிருக்கீங்கள, இந்த கண்ணாடியோட பவர் போக போக அதிகமாகுதா கம்மியாகுதா? அதிகமாகுது. அப்போ என்ன அர்த்தம்? எப்போ கண்ணாடியோட பவர் அதிகமாயிட்டே போகுதோ உங்கள் கண்ணு பவர் கம்மியாயிட்டு வருதுன்னு அர்த்தமா? உங்கள் கண்ணை நல்லா கெடுக்கிறதுக்கு ஏன் கண்ணாடி மாட்டிட்டு இருக்கீங்க காசு கொடுத்து? கண்டாக்டர்னா ஓரளவுக்கு தெரியுற கண்ணை போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கணும். கண்ணாடி மாட்டினா இன்னும் நல்லா தானே கெட்டு போயிட்டு இருக்கு. இதுக்கு எதுக்கு டாக்டர் உங்களுக்கு வேணும்? ஏன்னா கிட்ட பார்வை, தூர பார்வைங்கிறது கண்ணு சம்பந்தப்பட்ட நோயே கிடையாது. அந்த கண்ணுக்கு தேவையான சில பொருள் ரத்தத்தில் கெட்டு போயிருக்கு, இல்லாமல் போயிருக்கு. புரிஞ்சுங்களா? 5 காரணம் சொன்னல. இந்த 5 காரணத்தை அன்னைக்கு சரி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இன்னும் கண்ணு புதுசாக மாற்றிருக்கலாம், கண்ணாடி தூக்கி வீசிருக்கலாம். இது எப்படி தெரியுமா? கண்ணில் கண்ணாடி மாட்டுறது எப்படி தெரியுமா இருக்கு? சப்பாத்தி கண்ணாடி மாட்டுற மாதிரி இருக்கு. சப்பாத்தியில் நோய் இல்லை, கோதுமாவில் நோய். கோதுமாவை பற்றி கவலையே பண்ணல. கண்டாக்டர் முக்கால்வாசி கண்ணாடி மாட்டிருக்காங்களா? பார்த்துருக்கீங்களா? எல்லா கண்டாக்டரும் கண்ணாடி மாட்டிருப்பாங்க. தன் கண்ணவே ஒழுங்காக வச்சுக்க தெரியாத டாக்டர் நீங்கள் போனீங்க. முதல்ல கண்டாக்டரை கூட்டிகிட்டு வாங்க, நான் சொல்கிற மாதிரி 5 டெக்னிக்கை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். அவர் கண்ணாடி கழட்டிடலாம், நல்லா கண்ணு தெரியும் அவருக்கு. பிரச்சனை கண்ணில் கிடையாது. இது நான் உதாரணத்துக்கு சொன்னாங்க, அப்படியே கண்ணை மட்டும் பிடிச்சிக்காதீங்க. இதே மாதிரி தான் எந்த உறுப்புலையும் நோய் கிடையாது, ரத்தத்தில் தான் நோய். ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனா, இல்லாமல் போனா, அளவு கம்மியானா, மனசு கெட்டு போனால் அறிவு கெட்டு தான் நோய் வரும். இந்த 5 தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. இது புரியாமல் ஒவ்வொரு உறுப்புலையும் போய் ஸ்கேன் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருந்தா நோய் பெருசாகும், கம்மியாகாது. சரிங்க, என்னமோ 5 வந்ததுன்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க, எது ஒழுங்காக வச்சு சொல்லி தருவீங்களாமா? சரி, சொல்லி கொடுத்துட்டீங்க, ஒழுங்காக வச்சுக்கிறேன். இனிமேல் வேணா நோய் வராதுன்னு சொல்லுங்க, ஒத்துக்குவேன். வந்த நோய் குணமாகுமா அப்படின்னு கேள்வி வரும். என் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, கணையம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, கண்ணு கெட்டு போச்சு, நீங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணால் இனிமேல் வராது, ஒத்துக்கிறேன். வந்த நோய் குணப்படுத்த முடியுமா? நான் ஒன்றும் வருமுன் காப்போம் திட்டத்தை பற்றியெல்லாம் பேசலைங்க. வந்த நோய் குணப்படுத்த முடியும். கிட்னி ஃபெயிலியர்னா 50% ஃபெயிலியர் இருக்கா? டயாலிஸ் பண்ணுறீங்களா? டயாலிஸ் பண்ணி மருந்து மாத்திரை சாப்பிட்டா 60, 70, 80% அதிகமாகிட்டு போகுதா இல்லை கம்மியாகிட்டு வருது? யாரோ ஒருத்தர் சொல்லுங்கள். என் கிட்னி 50% ஃபெயிலியர் இருந்துச்சு, நான் டயாலிஸ் பண்ண ஆரம்பித்தேன், இப்போ 40, 30க்கு வந்து புது கிட்னியாக உருவாயிருச்சு, நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லுங்கள் யாராவது. அப்போது 50% கெட்டு போன கிட்னியை இன்னும் நல்லா கெடுக்கிறதுக்கு டயாலிஸ் பண்ணுவீங்களா? புரியுது உங்களுக்கு? அப்போ கிட்னி ஃபெயிலுங்கிறது கிட்னி சம்மந்தப்பட்ட நோயே இல்லை. அப்படிப்பட்ட 50% ஃபெயில் இருக்கிற கிட்னி தான் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா, நாம் சொல்கிற மாதிரி இந்த 5 டெக்னிக்கை ஃபாலோ பண்ணால் இனிமேல் கெட்டு போகாதுங்கிறல, கெட்டு போனது குணமாகும். 50லேருந்து 40, 30, 20ன்னு வந்து புது கிட்னி உருவாகும். இப்போ நம்ம சொல்ல போகிற டெக்னிக்கு வருமுன் காப்போம் திட்டமெல்லாம் இல்லை, வந்த நோயை அடியோடு குணப்படுத்துகிற திட்டம். இது எப்படின்னு கேட்டால், உள்ளங்கையில் தோல் இருக்குல்ல, இது அடிக்கடி உரியுது பார்த்துருக்கீங்களா? உள்ளங்காலில் தோல் உரிஞ்சு புதுசு புதுசு, அதாவது நீங்கள் வச்சுருக்க உள்ளங்கை தோல் போன வருஷம் இருந்த தோலா புது தோலா? புது தோல். பிறக்கும்போது இருந்த தோல் கிடையாது. நகம் புது புது நகமாக உருவாகுதா? வளர்ந்து வளர்ந்து முடி புதுசாக மாறுதா? இதை மட்டும் தானே பார்த்துருக்குறோம். கண்ணு, காது, மூக்கு, கிட்னி, கணையமெல்லாம் பாம்பு சட்டை உரிக்கிற மாதிரி புதுசு புதுசாக மாறுது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதை பற்றி யாருமே பேசுகிறதே இல்லை. நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பும் தன்னைத்தானே ஒரு குறிப்பிட்ட நாளில் புதுப்பிச்சிட்ருக்கு. குடல் இருக்குல்ல, 36 மணி நேரத்தில் மொத்த குடலும் செத்து போய் புதுசாக மாறிடும், தெரியுங்களா? WBC 13 நாளில், RBC 120 நாள், லிவர் 1 வருஷம். நாம் வச்சுக்கிற லிவரு போன வருஷம் இருந்த லிவரே கிடையாது. இப்படி நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பும் ஏவரேஜாக 1 வருஷத்தில் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்குது. உடனே கேட்பீங்க, லிவரு புதுசாக மாறுமா? இது வரைக்கும் லெட்டினில் நான் லிவரை பார்த்தே இல்லை, எப்போ தூக்கி வீச்சு? ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி, கார் ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி ஒரு பொருள் தூக்கி ட்ரெயின் வீசிட்டு புதுசாலாம் மாற்றாது. ஒரு கம்பெனியில் 1 லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க.
1,00,000 பேத்தி ஒரே நாளில் வேலையை விட்டு தூக்கிட்டு ஆள் புதுசாக மாற்றினா அன்னைக்கு கம்பெனி வேலை கெட்டு போகுமா? இதே டெய்லி 10 பேர்த்த வேலையை விட்டு துரத்திட்டு புதுசாக ஆள் மாற்றினா ஒரு குறிப்பிட்ட நாளில் கம்பெனியில் இருக்கிற மொத்த பேர் புதுசாக மாறிடுவாங்களா? அந்த மாதிரி லிவருங்கிற கம்பெனியில் கோடிக்கணக்கான செல்லு வேலை செய்வாங்க. உடம்பு என்ன பண்ணும், ஒவ்வொரு செகண்ட்லேயும் பல லட்சக்கணக்கான செல்லை துரத்தி விட்டுட்டு புதுசாக ஆள் மாற்றும். இப்படி மாற்றி மாற்றி என்ன பண்ணும், ஒரு வருஷத்தில் அந்த லிவர் மொத்தமாக புதுசாக மாறிடும். இப்படி முடிந்து நகை வரைக்கும் நாம் வச்சிருக்கிற எல்லா உறுப்பும் பழைய உறுப்பு கிடையாது, புது உறுப்பு. ஒரு சேர் வாங்குறீங்க வீட்டில், ஒரு 4 மாதம் போட்டு தேய்ன்னு தேய்ச்சோம்னா புஷ் தேஞ்சு போச்சா? இந்த புஷ்ஷை வச்சு எத்தனை வருஷமாக நடந்துட்டு இருக்கீங்க, இது தேஞ்சு போச்சா? ஒரு பொருளை பார்த்தா பாருங்க, இந்த மைக் வாங்கி 4 வருஷம் இருக்க மாட்டிருக்கு, அழுக்கா கிடக்கு. இப்படி ஒரு டேபிள் வாங்கினா 5 வருஷம் ஆச்சு இப்படி சொல்கிறோம்ல, அந்த பொருள் தேஞ்சு போயிட்டு இருக்கா? ஏங்க இந்த காலை வச்சு 50 வயசு நடக்கிறீங்களே, தேஞ்சு போச்சா? மற்ற பொருள் மாதிரி நம்ம உடம்பும் தேஞ்சு போய் புதுசாக உருவாகாது செல்கள் அப்படின்னு யாராவது சொன்னால், இந்நேரம் 50 வயசு அத்தனை பேரும் கால் இது வரைக்கும் தேஞ்சு போய் கிடக்கணும். மூட்டு காலில் டைன் நடந்து வரணும். நடந்து வரீங்களா? இது வரைக்கும் தேஞ்சு போச்சா? இல்லை. இந்த கை வச்சு எவ்வளோ வேலை பண்ணியிருப்பீங்க வாழ்க்கையில், இந்த கை அப்படி தான் இருக்குது, தேஞ்சு போச்சா? அப்போ இங்கே இருக்க செல்கள் புதுசாக உருவாகுதா இல்லையா? இந்த மூக்கு காதெல்லாம் எவ்வளோ நேரம் கழுவி இருக்கிறோம், தேஞ்சு போச்சா? வீட்டில் சொம்பு வச்சுருப்போம், 4 வருஷம் ஆனால் போதும் சொம்பு அடிபட்டு இன்னும் சொம்பு அடி வாங்கியிருக்கு, நாசமாக போச்சு அப்படி சொல்கிறோம்ல. இந்த சொம்பு வச்சு எத்தனை வருஷம் ஆச்சு, நல்லா தான் இருக்குது. பாருங்கள், 60 வயசு 50 வயசு ஆளுங்களை பாருங்கள், மூக்கு நல்லா வச்சுருக்கீங்களா? அப்போ இந்த மூக்கு பழைய மூக்கா புது மூக்கா? காது புதுசாக பழசா? அப்போ உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பும் புதுசாக மாறுதா? அப்போ முடிந்த நகை வரைக்கும் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பும் ஒரு வருஷத்தில் ஏவரேஜாக மொத்தமாக புதுசாக மாறிட்டு இருக்கு. இதான் உண்மை. அப்போ ஒரு வருஷத்தில் எல்லா உறுப்பும் புதுசாக மாறும் பொழுது நோய் மட்டும் எப்படி 5 வருஷம் 10 வருஷம் இருக்கும்? சர்க்கரை, பிபி, ஆஸ்மா, தைராய்டுன்னு சொல்லிட்டு 7 வருஷம் 8 வருஷம் பெருமையாக சொல்கிறீங்கள, எப்படிங்க இருக்கும்? சர்க்கரை நோய் ஒன்று 5 வருஷம் இல்லை, உங்கள் ரத்தத்தில் 5 வருஷமாக கெட்டு போய் கிடக்கு. கண்ணில் ஒன்று 5 வருஷமாக நோய் இல்லை, ரத்தம் 5 வருஷமாக கெட்டு போய் கிடக்கு. ஆக மொத்தம் எப்போ ஒரு வருஷத்துக்கு மேலே ஒரு நோய் இருக்கோ அது உறுப்புகளில் இல்லை, ரத்தம் கெட்டு போய் கிடக்கு. இந்த ரத்தத்தை சரி பண்ணாமல் நம்ம உறுப்புகளை ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணுறோம், நோயை பெருசு பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம உடம்புங்கிறது பல கோடிக்கணக்கான குட்டி குட்டி செல்களால் உருவாக்கப்பட்டது. ஒலிம்பிக் போட்டியில் பார்த்துருப்பீங்க, ஒரு 500 பேர் குடுக்குன்னு ஓடி வந்து நிற்பாங்க. பார்த்தா ஒரு பூ மாதிரி தெரியும், எல்லாரும் பூன்னு சொல்லுவீங்க. நான் என்ன சொல்லுவேன், அது பூ இல்லை, 500 மனுஷங்க நிற்கிறாங்கன்னு சொல்லுவேன். உண்மை தானே? இது யாராவது முடின்னு சொன்னீங்கன்னா நான் முடின்னு சொல்ல மாட்டேன். பல கோடிக்கணக்கான செல்கள் ஒன்றா சேர்ந்து கருப்பு ட்ரெஸ் போட்டு நிற்கிது. இது யாராவது மூக்குன்னு சொன்னால் நான் மூக்குன்னு சொல்ல மாட்டேன். பல கோடிக்கணக்கான செல்லு மூக்கு மாதிரி நிற்கிது, காது, இப்படியெல்லாம். ஆக மொத்தம் முடியிருந்து நகை வரைக்கும் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பும் வெறும் செல்களால் உருவாக்கப்பட்டது. செல்லுன்னா சிற்றறைகள். ஆக மொத்தம் நம்ம உடம்புல உறுப்பே கிடையாது, வெறும் செல்லு தான் இருக்குது. செல்கள்லாம் மொத்தமாக சேர்ந்து நிற்கும் போது கண்ணு, காது, மூக்கு மாதிரி தெரியுதே தவிர மைக்ரோஸ்கோப் வச்சு உடம்பு ஃபுல்லாக இருக்கிற எல்லா உறுப்புலையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா வெறும் செல்லு தான் தெரியும். இந்த எல்லா செல்லும் ஒன்று வட்டமாக இருக்கும், சதுரமாக இருக்கும், நீளமாக இருக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவம் இருக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் இருக்கும், கருப்பு, சிவப்பு, வெள்ளைன்னு. ஒவ்வொன்றும் வேறு வேறு ஊரில் இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும், அங்கே ஒன்று இருக்கும். ஒவ்வொன்றும் வேறு வேறு வேலையை செய்யும். கண்ணு பார்க்குற வேலையை, காது கேட்குற வேலையை, இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்யும். பாருங்கள், இங்கே இத்தனை பேர் உட்காந்துருக்குறீங்க. ஒருத்தர் கருப்பாக இருக்கீங்க, சிவப்பாக இருக்கீங்க, குண்டாக இருக்கீங்க, ஒல்லியாக இருக்கிறீங்க, பேங்க் மேனேஜர், செக்யூரிட்டி, கோயம்புத்தூர், திருப்பூர், இப்படிலாம் வித்தியாசம் இருக்குல்ல. ஆனால் இங்கே உட்காந்துருக்க அத்தனை பேர்த்துடைய கண்ணு, காது, மூக்கெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி உடம்புல இருக்கிற எல்லா செல்லும் தொழிலால் வேற, வடிவத்தால் வேற, உருவத்தால் வேற, வேலையில் வேற, ஆனால் எல்லாத்துடைய கட்டமைப்பு டிசைன் ஒன்று தான். உடம்புல இருக்கிற எல்லா செல்லையும் பார்த்தா ஒரு மெம்பரைன், ஃபுட்பால் மாதிரி கற்பனை பண்ணுங்க. அந்த மேலே தோல் இருக்குல்ல, அதுக்கு பேர் மெம்பரைன்னு பேர். முடியிலையும் எப்படி தான் இருக்கும், மூக்கிலையும் எப்படி தான் இருக்கும். எல்லா செல்லுக்குள்ளேயும் சைட்டோபிளாசம், புரோட்டோபிளாசம் இருக்கும். அது காதில் எப்படி தான் இருக்கும், வாயில் எப்படி தான் இருக்கும். எல்லா செல்லுக்குள்ளேயும் 23 ஜோடி குரோமோசோம் தான் இருக்கும். அது கிட்னியில் எப்படி தான் இருக்கும், கணையத்தில் எப்படி தான் இருக்கும். எல்லா செல்லுக்குள்ளேயும் டிஎன்ஏ, ஆர்என்ஏ இருக்கும். எல்லா செல்லுக்குள்ளேயும் ஜீன்ஸ் இருக்கும். எல்லா செல்லுக்குள்ளேயும் நியூக்ளியஸ் உட்கரு இருக்கும். எல்லா செல்லுக்குள்ளேயும் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். ஆக மொத்தம் மனித உடம்புல இருக்கிற எல்லா செல்லுடைய டிசைனும் ஒன்று தான், கட்டமைப்பு. அப்போது நான் கேட்குறேன், உடம்புல இருக்கிற எல்லா செல்லும் ஒரே மாதிரி தான் இருக்குன்னா, ஒரே மாதிரி தான் சாப்பிடுது, ஒரே மாதிரி தான் தூங்குது, ஒரே மாதிரி தான் யூரின் வருது, ஒரே மாதிரி தான் லெட்டின் வருது, ஒரே மாதிரி தான் செத்து போகுது, ஒரே மாதிரி தான் நோய் வருது. உடம்புல இருக்கிற எல்லா செல்லும் ஒரே மாதிரி இருக்குன்னா ட்ரீட்மெண்ட் மட்டும் எப்படி தனித்தனி உறுப்புக்கு தனித்தனி ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும்? இங்கே இத்தனை பேர் உட்காந்துருக்குறீங்க. ஒருத்தருக்கு சுகர் வந்துருச்சு, நான் குணப்படுத்தியாச்சு.
ஒருத்தர் ஓடி வந்து சார் சார் ஏன் சுகரை குணப்படுத்துங்கன்னு கேட்குறாரு. நான் சொல்கிறேன், இவருக்கு என்ன ஊர்? நீங்கள் கோயம்புத்தூர். நீங்கள் எந்த ஊர்? திருப்பூருங்கிறார். ஐயோ எனக்கு கோயம்புத்தூர் சுகரை மட்டும்தான் குணப்படுத்த தெரியும். திருப்பூர் சுகரை குணப்படுத்த தெரியாதுன்னு சொன்னால் சிரிப்பீங்களா சிரிக்க மாட்டீங்களா? எனக்கு கருப்பாக இருக்கிற நோயை தான் குணப்படுத்த தெரியும், சிவப்பாக இருக்கிற நோய் குணப்படுத்த தெரியாது சொன்னால் ஒத்துக்குவீங்களா? எனக்கு பேங்க் மேனேஜர் நோய் மட்டும் தான் குணப்படுத்த தெரியும், எனக்கு கூலி வேலை செய்கிற நோய் குணப்படுத்த தெரியாதுன்னு ஒத்துக்குவீங்களா? அப்போ ஒரு மனிதனுடைய நோயை குணப்படுத்துறதுக்கு ஒரு டாக்டருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணால் எல்லா மனுஷனும் அதே டெக்னிக் தானே. இது ஒத்துக்கிறீங்களா? ஜப்பானில் போய் வேறு ட்ரீட்மெண்ட் பார்ப்பீங்களா? இல்லை இல்லை. அப்போ இதே டெக்னிக்கை உடம்புக்குள்ள அப்ளை பண்ணி பாருங்க. ஒரு செல்லை குணப்படுத்துகிற டெக்னிக் தெரிஞ்சு போச்சுன்னா அதை அப்ளை பண்ணால் உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புல இருக்கிற செல்லும் மொத்தமாக தானே குணமாகணும். அது எப்படி தனித்தனியாக குணமாகும்? சரி, காலையில் சாப்பிட்டீங்கல்ல, இட்லி எடுத்து வாயில் போட்டீங்க. யாராவது இட்லி தூக்கி வாயில் போட்டுட்டு இந்த இட்லி கண்ணுக்கு போய்க்கோ, இந்த இட்லி காதுக்கு போ, இந்த இட்லி கிட்னிக்கு போகணும் தனித்தனியாக சாப்பிட்டீங்களா இல்லை மொத்தமாக சாப்பிட்டீங்களா? இட்லி தூக்கி வாயில் போட்டால் உடம்பு பிரிச்சுக்குதா? மூக்கு கண்ணு காது எல்லாம் பிரிச்சுக்கிச்சா? சமாதானம் பிரிச்சுக்கிச்சு? சண்டை போட்டுச்சா? தண்ணி எடுத்து குடிக்கும் பொழுது தண்ணி இந்த மூட்டுக்காலுக்கு போ, ரொம்ப நேரம் தாகமாக இருக்குது, இந்த மூட்டுக்காலுக்கு போயிடாதே சொல்ல முடியுமா? தண்ணி குடிச்சா அது உடம்பு பிரிச்சுக்குதா? மூச்சு காத்து இழுக்கும்போது கிட்னி நீ எடுத்துக்கோ, கணையம் எடுத்துக்கோன்னு என்னைக்காவது இழுத்துருக்கீங்களா? இழுத்தா உடம்பு பிரிச்சுக்குதா? லெட்டின் போனால் பிரிக்க முடியுமா? இது கண்ணு போனது, இது மூக்கு போனது, பிரித்து காட்டுங்க பார்க்கலாம். மூத்திரம் போனால் பிரிக்க முடியுமா எது போனதுன்னு? அப்போது எதை கொடுத்தாலும் உடம்பு பிரிச்சுக்குது, எது வெளியே அனுப்பிச்சாலும் மொத்தம் வெளியே அனுப்புதா? அப்போ இந்த உடம்புங்கிறது ஒரு உறுப்பு தானே. இந்த உடம்புங்கிற உறுப்பில் இருக்கிற எல்லா செல்லும் ஒரே மாதிரி இருக்கும் பொழுது இந்த உடம்பை ஒரு உறுப்பாக தான் பார்க்கணுமே தவிர பிரித்து பிரித்து பார்க்கக்கூடாது. அப்போது உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான். ஒரு செல்லுடைய நோயை குணப்படுத்துகிற டெக்னிக் தெரிஞ்சு ஒருத்தர் ஃபாலோ பண்ணால் உடம்புல இருக்கிற எல்லா செல்லும் குணமாகும். ஆனால் நம்பிக்கை வராது. யாருக்கெல்லாம் ஒரு செல்லை குணப்படுத்துகிற டெக்னிக்கை ஃபாலோ பண்ணால் எல்லா செல்லும் குணம் ஆகாது அப்படின்னு சொல்கிறீங்களோ கையை தூக்குங்க. மேடைக்கு வாங்க. விஷம் வச்சுருக்கேன் ஒரு பாட்டிலில், எடுத்து உங்கள் வாயில் கொடுத்துருவேன். வாய் மட்டும் சாகணும், வேறு எந்த உறுப்பும் சாகணும். ஒத்துக்க முடியுமா? வாயில் விஷம் கொடுத்தா ஒரு 5 செகண்ட் 10 செகண்டில் எல்லா உறுப்புக்குள்ளேயும் போய் எல்லா உறுப்பு மொத்தமாக தானே செத்து போகுது. அப்போ விஷம் கொடுத்தா மட்டும் உடம்பு அப்படியே பிரிச்சுக்குமாமா, எல்லா உறுப்பும் செத்து போயிடும் மொத்தமாக. ஒரு நல்ல காரியம் செஞ்சால் எல்லா உறுப்பும் குணமாகுன்னா ஏன் நம்ப மாட்டீங்க? அது நம்ப மாட்டோம். விஷம் கொடுத்தா எல்லா உறுப்பும் செத்து போகணும்னா நம்புறோமா? ஆனால் அவன் ஒரே ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி உலகத்தில் இருக்கிற எல்லா நோயும் குணப்படுத்தலாம்னா ஏன் நம்பிக்கை வர மாட்டேங்குது? ஏன்னா கெட்டதையே நம்பி பழகிட்டோம், நல்லதை நம்புறதில்ல. ஒரு பார்க்கில் உட்காந்துருக்குறீங்க, ஒருத்தர் ஓடி வந்து யாருன்னே தெரியல, அறிவு இருக்கு உனக்கு மடையான்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? போடா உனக்கு தான் அறிவு இல்லை மடையா, யாரும் திட்டுவீங்களா? அடுத்த செகண்ட் திட்டுவீங்களா? இதே ஒருத்தர் ஓடி வந்து என்ன சொல்கிறாரு, ஐ லவ் யூன்னு சொல்கிறார், என்ன பண்ணுவீங்க? அடுத்த செகண்டு ஐ டூ லவ் யூன்னு சொல்லிடுவீங்களா? பார்க்கலாம், சுற்றி சுற்றி பார்ப்பீங்க. யாரு? என்னவா? நீ யாரு? என்னதுக்கு வந்து ஐ லவ் யூ சொன்னேன்? ஐ லவ் யூ தானே சொல்லிட்டு போக வேண்டியதானே? மடையான்னு சொல்ல மட்டும் திருப்பி திட்டினீங்கல்ல? சுற்றி சுற்றி பார்ப்போம். நீ யாரும் லூஸா உனக்கு? எனக்கு தெரிஞ்சு ஏன் சொல்கிற? 1008 கேள்வி கேட்போம், நம்பவே மாட்டோம். இதே மடையான்னு சொல்லும்போது திரும்பி திரும்பி பார்த்துட்டு நானா, நீ உண்மையாக சொல்கிறியா? எதுக்கு? நீ யார்? எதை கேட்டிருக்குமா? அப்போ என்ன ஆகுதுன்னா கெட்ட விஷயம் உடனே எடுத்துக்கிறோம், நல்ல விஷயம் உள்ளே போகிறதே இல்லை. அதான் சைக்காலஜி. அதனால் இது நல்ல விஷயம், கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரே டெக்னிக் ஃபாலோ பண்ணி உடம்புல இருக்கிற எல்லா நோயும் குணப்படுத்த முடியும். இப்போது கண் இருக்குல்ல, கண்ணை 2ஆக பிரித்து கொடுக்குறேன். இப்போ தனித்தனி உறுப்புக்கு தனித்தனி டாக்டர் போய் பார்க்குறீங்கல்ல, அப்படிலாம் பண்ண முடியாது. அதான் சொல்லிட்டு வரேன், உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பும் சேர்ந்து ஒரு உறுப்பு, அவ்வளோதான். இந்த ஒரு உறுப்பை குணப்படுத்துறதுக்கு ஒரு டெக்னிக் இருந்தால் போதும். கண்ணை கருப்பு வெள்ளையாக இருக்குல்ல, நான் பிரித்து கொடுக்குறேன். கருப்பாக இருக்கிறதுக்கு கோயம்புத்தூரில், வெள்ளைக்கு தஞ்சாவூரில். பார்த்தீங்கன்னா கண் உருப்படுமா? யோசிச்சு பாருங்கள். இருதயம் இருக்குது, 4ஆக பிரித்து கொடுக்குறேன். வலது ஆர்டிக்கல் இடது வென்ட்ரிக்கல் 4ஆக பிரித்து கொடுக்குறேன். இருதயத்தில் இருக்கிற நோய்க்கு 4 டாக்டர் பார்ப்பீங்களா? சிரிப்பு வருது இல்லை? ஒரு உறுப்பை 4ஆக பிரித்து 4 டாக்டர் போங்கன்னா சிரிக்கிறீங்களா? அப்போ உடம்புங்கிற உறுப்பை கண்ணு காது மூக்கு தனித்தனி டாக்டர் போஞ்சோன்னா ஏன் நான் சிரிக்கக்கூடாது? எனக்கு சிரிப்பு வருது. ஏன்னா உடம்பு அப்படிலாம் பிரிக்க முடியாது. இந்த உடம்புங்கிறது ஒரே ஒரு உறுப்பு. ஒரு டெக்னிக் இருந்தால் எல்லா உறுப்பையும் மொத்தமாக குணப்படுத்த முடியுமே தவிர வேறு ஒன்றும் தனித்தனி உறுப்புக்கு தனித்தனி டாக்டர் தேவையில்லை. அப்படிங்களா? ஒருத்தர் பார்க்குறாரு இந்த மீட்டிங்கில், இந்த மாதிரியா பேசிகிட்டு இருக்கிற நீ, இப்போ என்ன பண்ணுற பார்க்கலான்னு கத்தி எடுத்துகிட்டு ஓடி வந்து என் கண்ணில் சொருகிட்டு இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு உட்காந்துருந்தானா நான் உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். நான் கண் டாக்டர் போய் பார்ப்பேன் என் கண்ணை குணப்படுத்துறதுக்காக. ஏன்னா கத்தி குத்தியாச்சு, உட்காந்து பேசிட்டு இருக்க முடியாது. இந்த மீட்டிங் இதோட முடிவு எடுத்துங்கன்னு மைக்கு போட்டு நான் கண் டாக்டர் போய் பார்க்குவேன். கண் டாக்டர் என்ன எடுத்து கத்தியெல்லாம் எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சு வைப்பார்.
உயிரை காப்பாற்றிக்குவேன். ஒரு கம்பி எடுத்து வந்து கிட்னியில் சொருகுங்க, உட்காந்து பேசிகிட்டே இருப்பேன், கிட்னி டாக்டர் போய் பார்ப்பேன். ஒரு இரும்பு கம்பி எடுத்து மூட்டை உடச்சிருங்க, நான் மூட்டை டாக்டர் போய் பார்ப்பேன். புரிஞ்சுங்களா? அதாவது வெளியிருந்து ஒரு பொருள் வந்து ஒரு உறுப்பை அடித்து சேதாரப்படுத்தினா அப்போ அந்த உறுப்பு சம்மந்தப்பட்ட ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட போனோம்னா அவருக்கு அந்த உறுப்பு பற்றி நிறைய படித்து வச்சிருப்பாரு. அவர் அழகாக வெளியே எடுத்து தையெல்லாம் போட்டு ஆப்ரேஷன் பண்ணி சர்ஜரி பண்ணி அனுப்பிச்சு வைப்பார். வேண்டான்னு சொல்லல. ஆனால் கிட்ட பார்வை தூர பார்வைங்கிறது கண்ணு சம்மந்தப்பட்ட நோயே இல்லை. இதுக்கு யாராவது கண் டாக்டர் போய் பார்த்தீங்கன்னா கண்ணு நல்லா கெடுத்து தான் விடுவார். இது ஒத்துக்கிறீங்களா? கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிற நோய் கிட்னி சம்மந்தப்பட்ட நோயே கிடையாது. இதுக்கு கிட்னி ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா கெட்டு போயிடும். ஸோ நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது, உள்ளிருந்து வர நோய்கள், வெளியிருந்து வர நோய்கள். உள்ளிருந்து வர நோய்க்கு இது 5 தான் காரணம், வெளியிருந்து வர நோய்க்கு தான் உறுப்பு காரணம். உங்கள் நோய் உள்ளிருந்து வந்துச்சா வெளியிருந்து முதல்ல யோசிங்க. உள்ளிருந்து வந்தால் நான் சொல்கிறத செஞ்சீங்கன்னா ஃபாலோ பண்ணி குணப்படுத்திக்கலாம். வெளியிருந்து வந்ததாக இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட போகணும். நானும் போவேன். எப்போ போகணும் எப்போ போகக்கூடாதுன்னு இருக்குது. நான் ஒன்றும் எந்த டாக்டர்ட்டையும் போக வேண்டாம், மருந்து மருந்து சாப்பிட வேண்டாம் நான் சொல்ல, எல்லாம் தப்புன்னு சொல்ல, போக வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்கிறேன். அப்போது 195 நோய்கள் உள்ளிருந்த நோயா? கிட்னியில் கல் எப்படி வந்துச்சு? யாராவது கள்ளத்துக்குள்ளே போட்டாங்களா? அதுவே வந்துச்சுல்ல, அப்போ அதுவே குணமாகும். கருப்பையில் கட்டி எப்படி வந்துச்சு? கட்டிக்கு உள்ளே போட்டிங்களா? அதுவே வந்த கட்டி அதுவாக குணமாகும். அதனால் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, உள்ளிருந்த நோய்களுக்கு நாம் இந்த சிகிச்சை மூலமாக சுலபமாக குணப்படுத்திடலாம். வெளியிருந்த நோய்களுக்கு மட்டும் நானும் டாக்டர் போவேன், நீங்களும் போங்க. எமர்ஜென்சிக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நம்ம டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி இன்னும் நல்லா குணப்படுத்திக்கலாம். அதனால் இனிமேல் நான் உங்ககிட்ட கண்ணு காது மூக்கு கிட்னி கணையத்தை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்க மாட்டேன். ஒரு செல்லுன்னா என்ன, ஒரு செல்லு எப்படி உயிரோடு இருக்குது, ஒரு செல்லுக்கு எப்படி நோய் வருது, சர்க்கரை, பிபி, ஆஸ்துமா, தைராய்டு, ரத்த சோகை, கொழுப்பு கட்டியெல்லாம் ஒரு செல்லுக்கு. இன்றைக்கி 5 மணிக்குள்ளே எல்லா நோயை பற்றியும் பார்த்துருவோம். ஒரு செல்லுக்கு எப்படி நோய் வருது, ஒரு செல்லுக்கு வந்த நோயை 1 ரூபா செலவு இல்லாமல், எந்த டாக்டரும் இல்லாமல், ஒரு மருந்தும் இல்லாமல் நாமளே எப்படி குணப்படுத்துது, இப்படி 3 விதமாக பார்க்க போகிறோம். ஒரு செல் எப்படி உயிரோடு இருக்குது, ஒரு செல்லுக்கு எப்படி நோய் வருது, நோயை எப்படி குணப்படுத்துறது, 3 டெக்னிக் பார்க்க போகிறோம். இது பார்த்து முடியும் போது உங்களுக்கே ஒரு சந்தோஷம் வந்துடும். நீங்களே உங்கள் நோயை சுலபமாக குணப்படுத்திக்கலாம். முதல்ல ஒரு செல்லை பற்றி பார்க்கலாம். ஒரு செல்லுங்கிறது ஃபுட்பால் மாதிரி கற்பனை பண்ணுங்க. அந்த மேலே தோல் இருக்கு இல்லையா, அது மெம்பரைன். செல்லை வந்து ஒரு வீடு மாதிரி நினச்சி பாருங்கள், ரத்தத்தை வந்து ரோடு மாதிரி நினச்சி பாருங்கள். நம்ம உடம்புங்கிறது பல கோடிக்கணக்கான குட்டி குட்டி வீடுங்கிற செல்லாலும் பல லட்சம் கிலோமீட்டர் தூரமுள்ள ரத்தங்கிற ரோடாலும் உருவாக்கப்பட்டது. செல் என்ன பண்ணும்? கதவை திறக்கும். செல்லு எப்படி உயிரோடு இருக்குன்னு கேட்டால், இந்த ஃபேன் எப்படி சுற்றுது? கரண்ட் மூலமாக சுற்றுது. ஒரு கார் எப்படி ஓடுது? பெட்ரோல் மூலமாக ஓடுது. கரண்ட் போன அடுத்த நிமிஷம் ஃபேன் நின்று போயிருமா? பெட்ரோல் தீர்ந்து அடுத்த நிமிஷம் கார் நின்று போயிருமா? ஏன் கார் ஓட மாட்டேங்குது? நல்ல கார் தானே, புது கார் தானே, ஏன் ஓடலை? புது ஃபேன் ஐஎஸ்ஐ முத்திரை இருக்குது, ஏன் ஓட மாட்டேங்குது? அப்போ உலகத்தில் ஒரு பொருள் வேலை செய்யணும்னா ஒரு எரிபொருள் வேலை இருந்துகிட்டே இருக்குமா? அப்போ ஒரு செல்லு வேலை செய்யறதுக்கு என்ன வேணும்னு கேட்டால், ஒரு செல்லு வேலை செய்யறதுக்கு செல்லு கதவை திறக்கும். ரத்தத்தில் சர்க்கரைன்னு ஒரு பொருள் இருக்கும். நான் சொல்கிற சர்க்கரை இந்த கடையில் விற்கிற சீனி சர்க்கரை இல்லை, குளுக்கோஸ், சுகர். அந்த சர்க்கரை எடுத்து என்ன பண்ணும்? செல்லுக்குள்ளே ஒரு ஸ்டவ் இருக்கும் பாருங்கள். செல்லே கண்ணுக்கு தெரியாது, அதுக்குள்ளே ஒரு ஸ்டவ்வு, அதுக்கு பேர் மைட்டோகாண்ட்ரியான்னு பேர். இந்த சர்க்கரை எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்டவ்வில் வச்சு, வெறும் சர்க்கரை எரியுமா? வெறும் மெழுகுவர்த்தி எரியுமா? மெழுகுவர்த்தி பற்ற வைக்கிறீங்க, டம்ளர் எடுத்து கவுத்துருங்க, அவிஞ்சு போயிருதா? அப்போ வெறும் மெழுகுவர்த்தி எரியாது, அது காற்று வேணுமா? அப்போது சர்க்கரை சும்மா எரியாது, காற்று வேணும். செல்லு கதவை திறந்து ரத்தத்தில் ஆக்சிஜன் அப்படிங்கிற பிராணவாயு எடுத்துகிட்டு போய் அந்த செல்லில் இருக்கிற ஸ்டவ்வில் இருக்கிற சர்க்கரை மேலே வச்சு எரிச்சா சர்க்கரை தீப்பிடிச்சு எரியுமா? சர்க்கரை தீப்பிடிச்சு எரிஞ்சால் ஒரு தீ உருவாகும், அதில் ஒரு வெப்ப ஆற்றல் உருவாகும், ஃபயர் எனர்ஜி. அந்த வெப்ப ஆற்றல் இயக்க ஆற்றலாக மாறும். அந்த இயக்க ஆற்றலுக்கு பேர் தான் பிராணசக்தின்னு பேர். லைஃப் ஃபோர்ஸ், காஸ்மிக் எனர்ஜி, உயிர் சக்தி, எப்படின்னு பேர் வச்சுக்கலாம். இது வரைக்கும் பிராணசக்தியும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு சயின்டிஃபிக் ரீசன் என்ன? செல்லுக்குள்ளே சர்க்கரை ஆக்சிஜன் போய் எரிக்கும்போது வர அந்த வெப்பம் தான் பிராணசக்தி. முடியிலேருந்து நகை வரைக்கும் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகள் இருக்கிற கோடிக்கணக்கான செல்லும் ஒவ்வொரு செகண்டும் இப்படி தான் உயிரோடு இருக்கு, இப்படி தான் வேலை செய்யுது. கண் இருக்குன்னா சர்க்கரை ஆக்சிஜன் எடுத்து வர்ற சக்தியை வச்சு பார்க்குற வேலையை பார்க்குது. காது சர்க்கரை ஆக்சிஜன் வச்சு சாப்பிட்டுட்டு தெம்ப வச்சு கேட்குற வேலையை பார்க்குது. பாருங்கள், வேலை மட்டும் வேறு, செய்கிற செயல் ஒன்று தான். இங்கே இருக்கிற அத்தனை பேருமே பொங்கல் கொடுக்குறோம். எல்லோரும் பொங்கல் சாப்பிடுவீங்களா?
வீட்டுக்கு போய் ஒவ்வொருத்தர் வேற வேலை வேலை செய்வீங்களா? சாப்பிட்டது பொங்கல் தானே, சக்தியாக தானே மாறிச்சு. சக்தி வச்சு செய்கிற வேலை தானே வேற. அந்த மாதிரி உடம்புல இருக்கிற எல்லா செல்லும் சாப்பிட்றது ஒன்று தான், சக்தி ஒன்று தான், செயல் மட்டும்தான் வேற. இது பார்க்குற வேலை, கேட்குற வேலை, இறைப்பை ஜீரண வேலை, கிட்னி தண்ணி பிரிக்கிற வேலை, இப்படி ஒவ்வொன்றும் ஒரு வேலையை பண்ணிட்டுருக்கு. கண் என்ன பண்ணுது? சர்க்கரை ஆக்சிஜன் எடுத்து தெம்பு வச்சு, அது பிராணசக்தி வச்சு பார்க்குற வேலையை பார்க்குதா? பார்க்குற வேலைக்கு வைட்டமின் ஏ தேவைப்படுது. அப்போ வைட்டமின் ஏ எடுத்துக்குதா? எலும்பு இருக்குது, அது சர்க்கரை ஆக்சிஜன் வச்சு எலும்பு வேலை செய்யுது, அதுக்கு வைட்டமின் ஏ தேவையில்லை, வைட்டமின் டி தேவை. இப்படி எல்லா செல்லுக்கும் சர்க்கரை ஆக்சிஜன் மட்டும் தேவைப்படும், அது அத்தியாவசிய உணவு. அதுக்கப்புறம் செய்கிற வேலையை வச்சு கால்சியம், அயன், சோடியம், மெக்னீசியம் எடுத்துக்கும். ஒரு பேங்க் மேனேஜரும் செக்யூரிட்டியும் 2 பேருமே சப்பாத்தி சாப்பிட்றாங்க. 2 பேரும் சப்பாத்தி சாப்பிட்டு தெம்பு வந்தோடனே இவர் பேங்க் மேனேஜர் வேலை பார்க்குறாரு, அவருக்கு கம்ப்யூட்டர் தேவைப்படுது. செக்யூரிட்டிக்கு கம்ப்யூட்டர் தேவையில்லை, விசில் தேவைப்படுது. அந்த மாதிரி தேவைப்படுதா? சின்ன பொருள். அந்த மாதிரி எல்லா செல்லும் சர்க்கரை ஆக்சிஜன் தான் சாப்பிட்டு உயிரோடு இருக்கு. செய்கிற வேலைக்கு தகுந்த மாதிரி விசில் வேணுமா, தடி வேணுமா, கம்ப்யூட்டர் வேணுமா, கால்குலேட்டர் வேணுமா மாற்றிக்குது. அந்த மாதிரி கால்சியம், அயன், சோடியம். உங்கள் வீட்டில் விறகு பற்ற வைக்கிறீங்க, விறகு வாங்குறதுக்கு என்ன பண்ணுறீங்க? ரோட்டில் போய் விறகு வாங்கிட்டு வரீங்களா? வீட்டில் விறகு பற்ற வைக்கிறீங்க, கறிக்கட்டையாக மாறி போச்சா? கறிக்கட்டை வேணுமா? வேண்டாம், தூக்கி ரோட்டில் வீசிடுவீங்க. அப்போது நல்ல பொருள் வாங்குறதுக்கு ரோட்டுக்கு தான் போகிறீங்க, கெட்ட பொருளை தூக்கி வீசுறதுக்கு ரோட்டுக்கு போகிறீங்களா? செல் என்ன பண்ணும்? ரத்தம் தான் ரோடுன்னு பார்த்தோமா, கதவை திறந்து சர்க்கரைங்கிற பொருளை வாங்கிட்டு போய் எரிக்குமா? சர்க்கரை கறிக்கட்டியாக மாறிடுமா? அதுக்கு பேர் யூரியான்னு பேர். சர்க்கரை யூரியாவாக மாறிடும். செல்லுக்கு யூரியா வேண்டாம், கறிக்கட்டை தூக்கி ரத்தத்தில் வீசிடும். ஆக்சிஜன் அப்படிங்கிற பொருளை தூக்கிட்டு உள்ளே போய் எரிச்சதுன்னா கார்பன் டை ஆக்சைடாக மாறிடுமா? செல்லு கார்பன் டை ஆக்சைடு வேண்டாம், தூக்கி வெளியே வீசிடும். அப்போது ரத்தத்தில் நல்ல பொருளும் இருக்குது, கெட்ட பொருள் இருக்குமா? ரோட்டில் நல்ல வண்டியும் போகுது, குப்பை வண்டி போதா? நல்ல வண்டி என்ன பண்ணுது? விளைச்சல் இருக்கிற இடத்துல நல்ல பொருள் எடுத்துகிட்டு ஒவ்வொரு வீட்டுக்காக சப்ளை பண்ணிட்டு போதா? குப்பை வண்டி என்ன பண்ணுது? ஒவ்வொரு வீட்டு குப்பையை எடுத்துகிட்டு போயிட்டு மொத்தமாக குப்பை இடத்துல கொட்டிகிட்டு இருக்கா? அந்த மாதிரி ரத்தம் தான் ரோடு. ரத்தத்தில் நிறைய லாரி, டெம்போ, மினி ஆட்டோ சுற்றிட்டு இருக்கோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு மூலமாக கிடைச்ச சத்து பொருள் என்ன பண்ணோம்? ரத்தத்தில் போய் கலந்து ரத்தத்தில் நிறையா லாரி சுற்றிட்டு இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? இது என்ன பண்ணோம்? எடுத்துகிட்டு போய் எல்லா செல்லுக்கும் சப்ளை பண்ணிட்டு வந்துடும். எல்லா செல்லும் சாப்பாடை சாப்பிடுமா? கழிவு பொருளாக மாறுமா? தூக்கி வெளியே வீசுமா? கெட்ட பொருள் வெளியே வந்தோடனே ரத்தம் வழியாக சுற்றிட்டு வந்து மறுபடியும் வெளியே போயிருமா? குடிக்கிற தண்ணி நல்ல பொருளாக மாறி ரத்தத்தில் கலக்குது. ரத்தத்தில் நிறைய லாரி, டெம்போ இருக்குது. இது என்ன பண்ணி எடுத்துகிட்டு போய் எல்லா செல்லுக்கும் தண்ணி சப்ளை பண்ணுது. எல்லா செல்லும் தண்ணி சப்ளை ஆன உடனே லெட்டின் போகுமா, யூரின் போகுமா? அதை எடுத்துகிட்டு வந்து மொத்தமாக தண்ணி வெளியே போகுமா? அப்போ நல்ல தண்ணி உள்ளே போகிறது ரத்தம் வழியா, கெட்ட தண்ணி வெளியே வருது ரத்தம் வழியா? நல்ல சாப்பாடு போகிறது ரத்தம், கெட்ட சாப்பாடு வருது. அப்போ ரத்தத்தில் நல்ல பொருள் இருக்கும், கெட்ட பொருள் இருக்கும். இழுக்கிற மூச்சு காற்று நல்ல மூச்சு காற்று ரத்தம் வழியாக எல்லா செல்லுக்கும் போகுது. எல்லா செல்லும் காற்றை சாப்பிட்டு கெட்ட காற்றுக்கு வெளியே வீசும் பொழுது ரத்தம் வழியாக கெட்ட காற்று வெளியே போயிட்டு இருக்கா? அப்போ ரத்தம் தான் ரோடு, செல்லு தான் வீடு, ரத்தத்தில் உள்ள பொருள் தான் செல்கள் சாப்பிட்ற சாப்பாடு. இப்போ சொல்லுங்க, ஒரு செல்லுக்கு நோய் வந்தால் அது உங்களை கேட்டா இருக்குது. ஒரு பிளேட் எடுத்து உன் கையை அறுத்துருங்க, டெய்லி கேட்குதா நான் ஒட்டலாமா வேண்டாமான்னு? அறுத்துன்னு அதுவே ஒட்டிக்குதா? அறிவு இருக்கா இல்லையா? அப்போ உடம்புல வர எல்லா நோயும் உடம்பு தானே குணப்படுத்திட்டு இருக்கு. நாமே குணப்படுத்தணும். புரிஞ்சுக்குங்க, நம்ம உடம்புல இருக்கிற செல்லுக்கு இருக்கிற அறிவுக்கு முன்னால் நாமெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எந்த சயின்டிஸ்டும், எந்த டாக்டரும், எந்த ஞானியாக இருந்தாலும் நம்ம உடம்புல இருக்கிற ஒரு செல்லுக்கு இருக்க அறிவுகள் நிற்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம உடம்புக்கு ஒரு செல்லுக்கு நோய் வந்தால் நீங்கள் போய் அட்வைஸ் பண்ணணுமா? நீ குணமாக்கு, கண்ணில் நோய் வந்துட்ட, கிட்னி நோய் சொல்லணுமா? என்ன பிரச்சனை? ஒரு செல்லுக்கு நோய் வந்தால் 4 விஷயம் கேட்குங்க. பிபி, சர்க்கரை, ஆக்சிஜன், தாது பொருட்கள். இது 4 கொடுத்தா செல் நோய் குணமாயிரும். அது எப்படிப்பட்ட நோயை தான் குணமாயிரும். அப்போ ஒரு செல்லு கதவை திறந்து எனக்கு கால்சியம் வேணும், அயன் வேணும், சோடியம் வேணும், இவ்வளோ வேணும் கேட்குதில்ல? கேட்ட பொருள் ஒழுங்காக அங்கிருந்தா அந்த செல் தன் நோய் தானே குணப்படுத்திக்குதில்ல? அதை வைக்கிறதுக்கு முடியலைங்கிறது நம்ம பிரச்சனையா, இல்லை செல்லுட்டு போய் அட்வைஸ் பண்ணணுமா, ஸ்கேன் பண்ணணுமா? அப்போது புரிஞ்சுக்குங்க, என்ன சொல்ல வரேன்னா, ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக தேவையான அளவு சுத்த வைக்கிறது மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது. அதை மட்டும் நாம் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்லும் தன்னைத்தானே குணப்படுத்திக்குது. சிம்பிள். நாளைக்கு பேப்பரில் வந்துடும். என்னென்னா, வர 1ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் ரோட்டில் லாரி லாரியாக லட்டு, வடை, போண்டா, பொங்கல், தங்க நகை, பட்டு புடவை, ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாம் போயிட்டே இருக்கும் லாரி லாரியாக. யார் வேணாலும் வீட்டிலேருந்து வெளியே வந்து கையை காமிச்சு எந்த லாரிலேருந்து எந்த பொருளோட ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்தால் எப்படி இருக்கும்? உங்கள் வீடு ஏன் ஒழுங்காக இல்லை? உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறதுக்கு பணம் இல்லை. உங்கள் ஏன் ட்ரெஸ் ஒழுங்காக பண்ணல? ஏன் கார் வச்சுக்கல? ஏன் பைக் வாங்கலை? அப்போது நம்மக்கிட்ட நம்ம நினைக்கிற பொருளை இலவசமாக யாரும் கொடுக்கல.
நீங்கள் கேட்குற எல்லா பொருளும் யாராவது இலவசமாக கொடுத்துக்கிட்டா நீங்கள் ஒழுங்காக இருப்பீங்களா? உங்களுக்கு அறிவு இருக்குல்ல? அவங்க சொல்லணுமா, சார் நீங்கள் ஒழுங்காக இருங்க அவங்ககிட்ட சொல்லணுமா? நமக்கே தெரியும் ஒழுங்காக இருக்கிறதுக்கு, அதுக்கான பொருள் கிடைக்கல இல்லை. அப்போ யாரும் போய் செல்லுக்கிட்ட போய் நீ ஒழுங்கார் யாரும் சொல்ல வேண்டாம். ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக சப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒரு செல்லு கதவை திறந்து எனக்கு இந்த பொருள் வேணும் கேட்கும். அந்த பொருள் அங்கே இருந்து எடுத்துச்சுன்னா நல்ல பொருளாக இருந்தாலும் குணப்படுத்திட்டு போயிருமா? அப்போ ரோட்டில் எல்லா பொருளும் இலவசமாக வாங்கிக்கன்னு சொன்னால் நீங்கள் நல்லா இருப்பீங்களா? ஒத்துக்கிறீங்களா? அப்போ நம்ம ரத்தங்கிற ரோட்டில் எல்லா பொருளும் இலவசமாக லாரியில் சுத்த வச்சிட்டோம்னா எல்லா செல்லு தானே குணப்படுத்திக்குமா? வேலை முடிச்சுதா? இது புரியிருக்குதாங்க. அந்த ஒன்றாந்தேதி ஸ்கீம் பற்றி சொல்லிட்டு இருந்தேன். யாரும் ஒன்றாந்தேதி ரோட்டில் போய் பார்த்து லாரி வருதான்னு பார்க்காதீங்க, ஒன்றும் வராது. ரத்தத்தை ஒரு ட்ரெயின் மாதிரி கற்பனை பண்ணுங்க, உறுப்புகளை ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி கற்பனை பண்ணுங்க. ஒரு ட்ரெயின் ஒரு ஸ்டேஷன் வந்தால் பல பேர் இறங்குவாங்க, பல பேர் ஏறுவாங்களா? அந்த மாதிரி ரத்தங்கிற ரோடு ஒவ்வொரு உறுப்புகள்லையும் போகும்போது சில பேர் இறங்குவாங்க, சில பேர் ஏறுவாங்களா? தாது பொருட்கள். இருதயம் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷனில் ரத்தங்கிற ட்ரெயின் ஆரம்பிச்சதுன்னா ஒரு நிமிஷத்தில் உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புக்கும் திரும்பி வந்துடுதுங்க. இப்படி ரத்தங்கிற அந்த ட்ரெயின் ஒவ்வொரு உறுப்புகளையும் போகும்பொழுது யார் இறங்குறா யார் ஏறான்னு பார்க்கலாம். சில பேர் சொல்கிறாங்க இருதயம் ரத்தத்தை சுத்தம் பண்ணுது. கிடையவே கிடையாது. ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது நுரையீரல், மண்ணீரல், கல்லீரல், எலும்பு மச்சைகள், கிட்னி. சில பேர் ரத்தம் ஊறுதுன்னு சொல்லுவாங்க, அதுவும் கிடையாது. ரத்தம் ஊறுறது எலும்பு மச்சைகள், போன் மேரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மூட்டு முழங்கால இருக்கு இல்லையா, மூட்டு இங்கே இருக்கும். அப்போ இறுதி என்ன வேலை பண்ணுதுன்னா சொங்கி மாதிரி வர ட்ரெயினை பம்ப் பண்ணி விடுது. ரத்தத்துக்கு ரத்த அழுத்தம் அப்படிங்கிற பிபி அப்படிங்கிற ப்ரெஷரை கொடுக்குற வேலை தான் இருதயம் பண்ணுது, வேற எந்த வேலையும் பண்ணுறதில்ல. இப்போ நான் தியானம் பண்ணுறேன், 1 மணி நேரம் டைம். நான் இப்போ தியானம் ஆரம்பிக்க போகிறேன். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் என்னுடைய பிபி யாராவது செக் பண்ணி பாருங்கள், எனக்கு லோ பிபி தான் இருக்கும். நான் மட்டும் இல்லை, யாரெல்லாம் தியானம் பண்ணுறீங்களோ உங்கள் பிபி லோ பிபியாக தான் இருக்கும். அப்போது லோ பிபிக்கிறது நோயா? தியானம் பண்ணுறது நோய் சொல்லுவீங்களா? தியானம் பண்ண எவ்வளோ சக்தி கிடைக்குது? லோ பிபி என்கிறது ஒரு நோயே கிடையாது. சரி, லோ பிபியில் தியானம் பண்ணிருக்கேன், மெதுவாக கண்ணை திறக்கிறேன், நான் ஒரு கையை மட்டும் ஆட்டுறேன். நான் ஒரு கை ஆட்டும் பொழுது என் பிபி கொஞ்சம் அதிகமாகுமா கம்மியாகுமா? யோசிச்சு பாருங்க, அதிகமாகுமா? அப்போ இறுதி அறிவுகட்டத்தனமா ஏற்றிருச்சா? பிபின்னா என்னென்னா நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லு இருக்குல்ல, ஒரு செல்லு கதவை திறந்து எனக்கு ஒரு பொருள் வேணும் எடுத்து சாப்பிட்டுச்சுன்னா நரம்பு வழியாக அந்த செல்லு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் அம்மாட்ட. இறுதிங்கிறது அம்மாட்ட, அம்மா நான் ஒரு பொருளை சாப்பிட்டேன், நீ ஒரு பிபி அதிகமானு கேட்கும். அப்போ இந்த கையை ஆட்டும் பொழுது இதில் இருக்கிற கோடிக்கணக்கான செல்லு சாப்பிடுதா? எலும்பு, நரம்பு, சதை செல்கள். அப்போ எத்தனை குழந்தை சாப்பாடு சாப்பிடுதோ இந்த அம்மா அத்தனை பேத்துக்கு சோறு போடுவாங்க. அந்த சோத்துடைய அளவு தான் பிபி. இப்போ 2 கை ஆட்டுறேன், என் பிபி அதிகமாகுமா கம்மியாகுமா? அதிகமாகும். அப்போ என்ன அர்த்தம்? எத்தனை குழந்தை சாப்பிட்றாங்களோ இந்த அம்மா அத்தனை சோறு போடுறாங்க. இங்கிருந்து எகிரி குதிச்சு நான் என்ன பண்ணுறேன், வேகமாக சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ஓடுறேன். நான் ஓடும்போது போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் யாராவது என்ன கப்புன்னு பிடிச்சி உட்கார வச்சு பிபி செக் பண்ணி பார்த்தா எனக்கு ஹை பிபி இருக்குமா இருக்காதா? அப்போ ஹை பிபிங்கிறது ஒரு நோயா? அப்போ ஓடக்கூடாதா? இப்போ ஓடியாச்சு, பஸ் ஸ்டாண்டு போய் உட்காந்துட்டேன், மறுபடியும் தியானம் பண்ணுறேன். ஹை பிபி கம்மியாகிட்டே வருமா? நார்மல் வருமா? லோக்கு வருமா மறுபடியும்? அப்போ அரை மணி நேரத்தில் லோ ஹை லோ காமிச்சல எனக்கு என்ன நோயாக வந்துருச்சு. அப்போ ஹை பிபி லோ பிபிங்கிறது நோயின்னு யார் சொல்கிறது? இது எப்படி ஒத்துக்கிறது? பிபி நார்மலாக வச்சுக்கங்க, நார்மல் வச்சுக்கன்னு சொல்கிறாங்கல்ல. நான் கேட்குறேன், உங்களை ஒரு நாள் ரோட்டில் நடந்து போகிறீங்க, ஒரு சொறி நாய் துரத்துது, ஒன்று பண்ணுங்க, ஸ்லோ மோஷனில் ஓடுங்க, பிபி அதிகமாக ஓடிடாதீங்க. நாய் கடிச்சிருமா? ஒரு நாய் துரத்தும் போது கூட அப்ளிகபிள் ஆகாத ஒரு சயின்ஸ் தான் பிபி நார்மல். திருடன் உங்கள் செல்ஃபோனை தூக்கிட்டு ஓடுவான், அவன் ஹை பிபியில் ஓடிடுவான். நீங்கள் நார்மல் பிபிலேயே ஓடி பாருங்க, துரத்தி பிடிக்க முடியாது. மாட்டிக்குவீங்களா? ஒலிம்பிக்கில் யாரும் மெடல் வாங்க முடியாது, 10 கிரிமினல் விளையாடவே போகக்கூடாது. ஏன்னா ஓடு ரன் எடுக்கணும், உடனே பிபி அதிகமாயிரும், ஓட வேண்டாம் சொல்லுங்கள். யோசிச்சு பாருங்கள், ஒரு காரியம் செய்யணும்னா பிபி அதிகமாகுது கம்மியாகுதுல்ல. அப்போ பிபி ஏன் நார்மலாக இருக்கணும்? யார் சொன்னா? இப்போது யாராக்கெல்லாம் பிபி இருக்குதோ 10 நிமிஷம் காதை கொடுத்து கேளுங்க, இனி பிபிக்கு மாத்திரை சாப்பிட மாட்டீங்க. ஒரு டெய்லர் தீபாவளி பிஸி, நிறைய துணி, 10 மணி நேரம் உட்காந்து மாங்குன்னு தைக்கிறாரு. தைக்கும்போது மூட்டு தேஞ்சு போகுமா? மூட்டில் இருக்கிற 4000 செல்லு கெட்டு போச்சு. இது என்ன பண்ணும்? 4000 செல்லு சும்மா இருக்குமா? அம்மா எனக்கு பிபின்னு குணப்படுத்துமா? ஏற்கனவே சொன்னேன், நம்ம உடம்புல ஒரு செல்லுக்கு நோய் வந்தால்
அது உடனே முதல்ல பிபி கேட்கும், அப்புறம் சர்க்கரை கேட்கும், அப்புறம் ஆக்சிஜன் கேட்கும், அப்புறம் நோயை குணப்படுத்த தேவையான தாது பொருளை கேட்டு நோயை குணப்படுத்திட்டு போயிடும். இவ்வளோதான், 4 தான் கேட்கும். அப்போது இது 4000 செல் என்ன பண்ணும், அம்மா அம்மா நான் தேஞ்சு போயிட்டேன், என் பிபி அதிகமானு கேட்கும். பிபி அதிகமானா நான் குணப்படுத்திக்குவேன்னு. இருதயம் என்ன பண்ணும், பிபி அதிகம் பண்ணாது. ஏன்னா எப்போ வேகமாக ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோமோ நம்ம உடம்புல இருதயம் நோயை குணப்படுத்துறதுக்கு பிபியை ரைஸ் பண்ணாது, இயக்க சக்திக்கு மட்டும்தான் செயல்படுத்தும். நம்ம உடம்புல எப்பெல்லாம் நோய் குணமாகும் தெரியுமா? தியானம் பண்ணும்போது, ரெஸ்ட் எடுக்கும் பொழுது, தூங்கும்போது தான் அதிக செல்கள் குணப்படுத்திக்கும். வேகம் வேலை செய்யும்போது குணப்படுத்தாது. ஏன்னா சக்தியெல்லாம் வேகம் வேலை செய்ய செலவாயிரும். 8 மணி நேரம் தைச்சிட்டு இருப்பாரு, அப்பெல்லாம் இந்த 4000 செல்லு குணப்படுத்திக்காது. அப்புறம் ஃப்ரீயாக உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாரு, அப்போ அந்த செல்லு கேட்கும், சும்மா தான் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு, எனக்கு கொஞ்சம் பிபி கொடுன்னு கேட்கும். இருதயம் என்ன பண்ணும், பிபி அதிகம் பண்ணும். பிபி அதிகமான உடனே இந்த 4000 செல்லு தனக்கு தேவையான பொருளை எல்லாம் எடுத்து தன் நோய்களை குணப்படுத்தும். அப்போது இந்த 4000 செல்லு குணமாகிற வரைக்கும் பிபி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதையும் கம்மி பண்ணணும். நான் புரியுதுக்காக சொன்னேங்க. இப்படி உடம்பு ஃபுல்லாக எத்தனை கோடி செல்லுக்கு நோய் வருதோ அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு இருதயம் பிபி அதிகம் பண்ணும். அந்த நோயை குணப்படுத்தி முடிச்சோடனே அது கம்மி பண்ணிட்டு சும்மா இருக்கும். இது யாருக்குன்னு கேட்டால், நான் 5 விஷயம் சொன்னேன் இல்லையா, இந்த 5 விஷயம் யார் ஒழுங்காக வச்சிருக்கிறீங்களோ அவங்களுக்கு பிபி அதிகமாகும், நோயை குணப்படுத்தும், பிபி கம்மியாகும். ஆனால் இந்த 5 விஷயத்தில் ஒரு விஷயம் இல்லை, ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போச்சு, இல்லாமல் போச்சு, இந்த மாதிரி பிரச்சனை வந்து என்னாகும், இந்த செல்லு குணமாகாதா? அப்போ என்னாகும், இந்த 4000 செல்லு 5000 செல்லும் பிபின்னு கேட்டே இருக்கும். ரத்த பொருள் கெட்டு போச்சு, எடுத்து சாப்பிடுது, சரியில்லை, தூக்கி வீசிடுச்சு, மறுபடியும் பிபி கேட்குதா? இந்த 5 விஷயம் யாருக்கு ஒழுங்கா இருக்குதோ பிபி அதிகமாகும், கம்மியாகும், நார்மலாயிரும். இந்த 5ல் 1 2 3 4 இல்லைன்னு என்னாகும், பிபி அதிகமாயிட்டே இருக்கும், அப்படியே நிற்கும். ஏன் தெரியுமா? அந்த செல் குணமாகலே இல்லை. ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சுக்குங்க, நம்ம உடம்புல எத்தனை கோடி செல்லுக்கு நோய் வந்து குணப்படுத்த முடியலையோ அது அந்த நாம சாகிற வரைக்கும் அந்த பிபி கொடுத்துட்டே இருக்கணும் இருதயம். அதான் பிரச்சனை. இருக்கும் இதுக்கு பேர் ஹை பிபின்னு பேர். அப்போ சொல்லுங்க, ஹை பிபிங்கிறது இருதயம் சம்பந்தப்பட்ட நோயா, இல்லை உடம்புல எத்தனை கோடி செல்லுக்கு நோய் வந்து குணப்படுத்த முடியாமல் இருக்குங்கிறது நோயா? அப்போ இந்த 5 சரி பண்ணா அந்த செல்லுக்கு நோய் குணப்படுத்தினா பிபி நார்மல் ஆயிருமா? லோ பிபின்னா என்னன்னா, ஹை பிபின்னா செல்களுக்கு நோய் வந்து இருதயமாக கத்துறாங்கன்னு அர்த்தம். லோ பிபின்னா இருதயத்தில் இருக்கிற செல்லுக்கு திங்கிறதுக்கு சாப்பாடு வேணுமில்ல, அதுவே ரத்தம் கெட்டு போய் கிடக்கு, அது திங்க முடியாமல் பிபி கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுது. அப்போது ஹை பிபிங்கிறது இருதய சம்மந்தப்பட்ட நோய் இல்லை, செல்கள் சம்மந்தப்பட்ட நோய். கடைசி 5 சம்மந்தப்பட்ட நோய். லோ பிபியும் இருதய சம்மந்தப்பட்ட நோய் இல்லை, செல்லு சம்மந்தப்பட்ட நோய், அதுக்கு சிங்கருக்கு ஒழுங்காக சாப்பாடு இல்லை, 5 சம்மந்தம். ஆக மொத்தம் ஹை பிபியும் லோ பிபியும் இருதய சம்மந்தப்பட்ட நோய் இல்லை, இது 5 சம்மந்தப்பட்ட நோய். இதை சரி பண்ணோம்னா, இந்த 5ஐயும் எப்போ சரி பண்ணுறீங்களோ, அதாவது நம்ம உடம்புல ஒரு நிமிஷத்தில் 300 கோடி செல்கள் சாகுதுங்க, 1 2 கிடையாது. கையில் தேய்ச்சிங்கன்னா அழுக்கு மாதிரி வருதில்ல, இதெல்லாம் செத்து போன செல்லு. லெட்டின் மஞ்சளாக போதில்ல, செத்து போன செல்லு. யூரின் வழியா, சளி வழியா, இப்படி நம்ம உடம்புல ஒரு நிமிஷத்தில் 300 கோடி செல்லு செத்து வெளியே போகுது, புதுசாக உருவாகுது. அப்போது இந்த 5 டெக்னிக்கை யார் ஃபாலோ பண்ணி வைக்கிறீங்களோ, ஒரு நிமிஷத்தில் 300 கோடி செல்லு புதுசாக மாறிச்சுன்னா எத்தனை கோடி செல்லுக்கு நோய் இருக்கோ தன்னை குணப்படுத்த ஆரம்பிக்க பிபி நார்மல் ஆயிருமில்ல. அதனால் புரிஞ்சுக்குங்க, பிபி நார்மலாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது அப்படி தான் ஏறும், அப்படி தான் இறங்கும். அது இஷ்டத்துக்கு ஏறி இறங்கினா மட்டும்தான் உடம்புல எல்லா இயக்கமும் ஒழுங்காக வேலை செய்யும், எல்லா நோயும் குணப்படுத்த முடியும். பிபியை கண்ட்ரோல் பண்ணால் நோய். இது புரியாத டாக்டர்கிட்ட போனீங்கன்னா இவர் என்ன பண்ணுவார், பிபி மட்டும் செக் பண்ணி பார்க்குறாரு, வேற ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. பிபி செக் பண்ணி பார்த்துட்டு அதிகமாக இருக்கு, கம்மியாக இருக்கு நோய். ஏன் அதிகமாக இருக்குது, ஏன் கம்மியாக இருக்குது, ஏன் யோசிக்கல? இதுக்கு ஒரு மருந்து மாத்திரை கொடுக்குறாங்களா? இந்த மருந்து மாத்திரை போய் என்ன பண்ணுது, இந்த 4000 செல்லை போய் குணப்படுத்துதா? மாத்திரை நேராக போய் இருதயமே இனிமேல் நான் சொல்கிற மாதிரி ஒரே மாதிரி துடிக்கணும் அப்படின்னு ஒரு லிமிட் போட்டுறாங்களா? இப்படிக்கு பிபிக்கு மாத்திரை சாப்பிட்டா இருதயத்தை தானே கண்ட்ரோல் பண்ணுது, நோயவா குணப்படுத்துது? இப்போ ஒருத்தருக்கு பிபிக்கு வந்துருச்சு, இன்னைக்கு பிபி மாத்திரை சாப்பிட்றீங்க, 3 மாதம் ரெகுலராக மாத்திரை சாப்பிட்டே இருந்துட்டு 3ஆவது மாதம் ஒரு நாள் மாத்திரை சாப்பிடாம இருந்து பாருங்க, என்னங்க தெரியுமா, குப்புன்னு பிபி ஏறிடுது இல்லை? ஏன்? 3 மாசமா இருதயத்தை கட்டி பிடிச்சி வச்சனால 3 மாசமா உடம்புல இருக்கிற எந்த நோயை குணப்படுத்த முடியாம 4000 செல்லுக்கு நோய் இருந்தது. 3 மாசத்துல இப்போ 4 லட்சம் செல்லுக்கு நோய் வந்துருச்சு.
எப்போ பிபிக்கு மாத்திரை சாப்பிட்றீங்களோ, இருதயத்தை ஒரே மாதிரி துடிக்க வைக்கிறீங்களோ, உங்கள் உடம்புல எந்த நோயும் குணப்படுத்தாது, எந்த ஒரு புதுப்பிக்காது. 3 மாதம் ஸ்டாக் வச்சிருந்ததில்ல, திடீர்னு பிபிக்கு மாத்திரை நிறுத்தணும், என்ன ஆகுது? இருதயம் கட்ட அவுத்துட்டோன்னே, ஐயோ அன்னைக்கு 4000 செல்லுக்கு நோய் இருந்துச்சு, அப்பவே கத்தனை கட்டி பிடிச்சி வச்சுட்டாங்களே, இப்போ 4 லட்சம் செல்லுக்கு நோய் இருக்குன்னு சொல்லி பிபி கண்ணாமலும் அதிகமாகி அதை 4 செல்லை குணப்படுத்த ட்ரை பண்ணுமா பண்ணாத? நாம் என்ன பண்ணுவோம்? 3 மாசமாக மாத்திரை சாப்பிட்ற வரைக்கும் பிபி கண்ட்ரோலாக இருந்துச்சு, சூப்பர் டாக்டர் சூப்பர் மருத்துவம் சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? பாரு நிறுத்தணுன்னா குப்புன்னு ஏறிடுச்சு அப்படின்ட்டு பர்சில் மாத்திரை வச்சுக்கிட்டு ஒழுங்காக திங்க ஆரம்பிச்சிருவோம். இப்படி யாரெல்லாம் பிபிக்கு மாத்திரை சாப்பிட்டு பிபியை கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அதுக்கு பேர் தான் நோய். பிபியை கண்ட்ரோல் பண்ணால் நோய். இப்படி கண்ட்ரோல் பண்ணி பிபிக்கு மாத்திரை கொடுக்குறாங்கல்ல, போக டோஸ் அதிகமாகிட்டு போதா கம்மியாயிட்டு போதா? எப்போ உங்கள் டாக்டர் கொடுக்குற டோஸ் அதிகமாகிட்டு போகுதோ என்ன அர்த்தம்? சக்ஸஸ்ஃபுல்லாக நோயை பெருசு பண்ணிட்டு வராருன்னு அர்த்தம். அதானே உண்மை. ஒரு டாக்டர்னா முதல்ல போனால் ஹெவி டோஸ் தரணும், அப்புறம் கம்மியாகிட்டே வரணும். நோய் கம்மியான டோஸ் கம்மியானும்ல. அப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம், சார் முதல்ல வந்தீங்க நோய் பெருசாக இருந்துச்சு, ஹெவி டோஸ் கொடுத்தேன், இப்போ கம்மியாக போச்சு, இனிமேல் மாத்திரை சாப்பிட வேண்டாம், வீட்டுக்கு போய் புடச்சிங்கன்னு துரத்தி விடணும். இவருக்கு பேர் டாக்டர். நான் சொல்லுவேன், முதல்ல போகும்போது குட்டி மாத்திரையாமா, போக டோஸ் அதிகமாமாமா, சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக நோயை பெருசு பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு டாக்டர் நீங்கள் சயின்ஸ் எல்லாம் ஒன்றும் யோசிக்க வேண்டாம், சிம்பிள் லாஜிக்கு. உங்கள் டாக்டர் கொடுக்குற டோஸ் எப்போ அதிகமாகுதோ நோய் பெருசாகுது. இது விரும்ப புரியல. யாரெல்லாம் பிபிக்கு மாத்திரை சாப்பிட்டு பிபியை கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ உங்கள் செலவில் நீங்களே உங்கள் உடம்புக்கு சூன்யம் வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒன்றுமே இல்லை. உடனே பயப்படாதீங்க, இந்த சிகிச்சை ஒன்றும் பயமுறுத்துகிற சிகிச்சை இல்லை, இது தெளிவு கொடுக்குறதுக்காக வந்துருக்கு. உடனே ஐயோ பிபிக்கு மாத்திரை சாப்பிட்றமே இப்படி சொல்கிறாருன்னு நினச்சிக்காதீங்க. பொதுவாக டாக்டர் எப்படி போவோம்? உள்ளே போகும்போது இப்படி போவோம், ஏய் டிரைவர் கார் இங்கே பார்க் பண்ணு, உள்ளே போயிட்டு வந்தார் என்ன இப்படி போவீங்க, உள்ளே உட்காருவீங்க. டாக்டர் என்னாச்சு, ரிப்போர்ட் என்னாச்சுன்னு, உங்களுக்கு நோய் வந்துருச்சு, அப்படியா? குணப்படுத்த முடியாது, அப்படியா? வாழ்க்கை உள்ள மாத்திரை சாப்பிடணும், அப்படியா? முடிஞ்சு போச்சா? வெளியூர் இப்படி வருவோம். ஒரு நோய் வந்துருமாமா, குணப்படுத்த முடியாதாமா, வாழ்க்கையுள்ள மாத்திரை சாப்பிடணுமாமா. இதை சொல்றதுக்கு எதுக்கு டாக்டர், எதுக்கு படிக்கணும்? நோய் வந்தால் குணப்படுத்தணும், இதுக்கு படிச்சுதான் டாக்டர் சொல்லலாம். எந்த நோய் கேட்டாலும் இது குணப்படுத்த முடியவே முடியாது, வாழ்க்கை ஃபுல்லாக மாத்திரை சாப்பிட்டு தான் தீரணும். ஏன்னா மாத்திரை வியாபாரம் எடுக்கணும்ல, அது கூடவே புரியல. அதனால் இது ஒன்றும் பயமுறுத்துகிற மீட்டிங் இல்லை, கொஞ்சம் தைரியமாக இருங்க. இன்றைக்கி 5 மணிக்குள்ளே பல விஷயம் தெரியும். இந்த 5ஐ ஒழுங்காக மாற்றும் பொழுது உடம்புல இருக்கிற பல கோடி செல்லு தன்னைத்தானே புதுப்பிக்கும் பொழுது இயற்கையாகவே பிபி நார்மலுக்கு வந்துடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, பிபி நார்மலாக இருந்தால் ஆரோக்கியங்கிறது தப்பு. முதல்ல அது அப்படி தான் ஏறு இறங்கும். உங்களுக்கு இப்போ யாராவது பிபி செக் பண்ணி பாருங்கள், நார்மலாக இருக்குமா? ஒரு பாம்பை தூக்கி மடியில் போடுற, ஐயோ பாம்புன்னு பயப்பட்டு பிபி செக் பண்ணி பாருங்க, அதிகமாக இருக்கா? ஏன் பிபி அதிகமாச்சு? பாம்பு அந்தவுக்கு போயிடுச்சு, அப்பாடா அப்படின்னு உட்காருங்க, பிபி நார்மல் ஆயிரும். இப்போ உடம்புக்கு புத்தி இல்லை. ஏன் பிபி அதிகம் கம்மி பண்ணுதுன்னா பாருங்க எவ்வளோ புத்திசாலி பாருங்க. ஒருவேளை பாம்பு கடிச்சு உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்குள்ளேயும் பாம்பு விஷம் போச்சுன்னா பாம்பு விஷத்தை வெளியே தூக்கி வீசருக்கு பிபி வேணும்னு முதல்ல ஏற்றி வைக்குது, பயம் போகணும்னு அப்பான்னு சுவாசம் இருக்கு. இப்படி நோய் வரும்போது பிபி அதிகமாகும், குணப்படுத்தி கம்மியாகும். பயம் வந்தால் பிபி அதிகமாக. இப்படி நம்ம உடம்பு தேவைன்னு தான் ஏற்றுது. இதை யாரும் கண்ட்ரோல் பண்ணா நோய். அதாவது ஆப்ரேஷன் பண்ணுறாங்கல்ல, கத்தி எடுத்து உறுப்பு அறுக்குறாங்கல்ல, இந்த உறுப்பில் சும்மா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. கத்தி எடுத்து உறுப்பு அறுத்தா இந்த எல்லா செல்லும் செத்து போச்சா? உடம்பு என்ன பண்ணும்? இவர் ஆப்ரேஷன் பண்ணுறாரு, 1/2 மணி நேரம் கழிச்சு ஒட்டிடுவாருன்னு தெரியும். அதுக்கு அதெல்லாம் தெரியாது. அது நோய் வந்துருச்சு. கடற்கடை என்ன பண்ணும்? அங்கே இருக்கிற அத்தனை கோடி செல்லையும் புதுசாக மாற்றும், ஒட்ட வைக்க ட்ரை பண்ணோம். அப்போது இருதயம் எவ்வளோ பிபி அதிகமாகணும்? இப்படி ஆப்ரேஷன் பண்ணும் பொழுது பிபி கண்ணாபின்னு அதிகமாகி ரத்தமெல்லாம் நிறைய வெளியே போயிருங்கிறக்காக ஆப்ரேஷன் பண்ணும்போது பிபியை ஒழுங்காக வச்சுக்கிட்டு ஆப்ரேஷன் பண்ணுன்னு டாக்டருக்கு சிலபஸில் சொல்லி கொடுத்தாங்களே தவிர அவங்க நமக்கு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி எமர்ஜென்சியில் மட்டும்தான் பிபி ஒழுங்காக வச்சுக்கணும். அது அவங்க வேலை, நம்ம வேலை கிடையாது. இதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் பிபி மருந்து மாத்திரை. இந்த மருந்து மாத்திரை கம்பெனி அதுக்கு மட்டும் தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க எமர்ஜென்சியில். அப்புறம் உட்காந்து யோசிச்சாங்க, ஸ்டார் ஹோட்டல் ரூம் போட்டு உட்காந்து யோசிச்சாங்க, என்ன செஞ்சால் நல்லா கோடிகளுக்கு சம்பாதிக்கலான்னு. அப்போ ஒருத்தர் எதிர்த்து சொன்னார், சார் மக்கள் எதை சொன்னாலும் நம்புவாங்க. இந்த மக்கள் இருக்காங்களே, பொண்டாட்டி புருஷன் சொல்கிறத நம்பவே மாட்டாங்க, பொண்டாட்டி சொல்கிறத நம்பவே மாட்டாங்க, பார்ட்னர் நம்பிக்க மாட்டாங்க, ஃப்ரெண்டுகளும் நம்ப மாட்டாங்க, அம்மா பொண்ணு நம்ப மாட்டாங்க. ஆனால் சயின்டிஸ்ட் டாக்டர்னு சொல்லி என்ன சொன்னாலும் கேட்குறாங்க.
பேரன் கூட பேசுறதில்ல, சொன்னா நம்புறாங்கன்னு சொல்லி புதுசா உருவாக்கப்பட்ட ஒரு போலி நோய்க்கு பேர் தான் இரத்த அழுத்த நோய். என்னை பொறுத்த வரைக்கும் பிபிங்கிற நோய் உலகத்துல கிடையவே கிடையாது. பிபியை கண்ட்ரோல் பண்ணா தான் நோய். ஏன் பிபியை குணப்படுத்த முடியாது சொல்றாங்க தெரியுமா? அப்படி ஒரு நோயே இல்லை. இல்லாதவங்க எப்படி குணப்படுத்துவீங்க? நம்ம உடம்புல தெம்பு இருக்கணுங்க. பிபி அதிகமாகும் கம்மியாகும், நமக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. அப்போ உடம்புல தெம்பு அதிகமாக இருந்தால் பிபி அதிகமாகும் கம்மியாகும், நமக்கு மயக்கம் வராது, நடுங்காது. அது முடிஞ்சு போச்சா? அதனால் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, இரத்த அழுத்த நோய்ங்கிறது உடம்புல இருக்கிற எல்லா செல்லும் சம்மந்தப்பட்டதே தவிர இறுதியும் சம்மந்தப்பட்டதில்லை. இது 5ஐயும் சரி பண்ணி வச்சா அந்த நோய் தானாக குணமாயிரும். ட்ரெயின் போகும்போது யார் இறங்குவா யார் ஏறுவான்னு கேட்டால் பாருங்கள், இந்த காற்றுல ஏர்செல் தவிர பிஎஸ்என்எல், ஹச்சு, குப்பை, கோலா, தூசு, பாக்டீரியா, வைரஸ் எல்லாமே இருக்குமா? இந்த காற்றுல இருக்கிற எல்லா பொருளும் மூக்கு வழியாக நுரையீரலுக்கு போகுது. ஆனால் நுரையீரல் என்ன பண்ணுது? காற்றுல இருக்கிற கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் போன்ற காற்று சம்பந்தப்பட்ட நல்ல பொருளை மட்டும் எடுத்து ரத்தங்கிற ட்ரெயினில் ஏற்றி விடுதா? இப்போ இந்த ரத்தம் வழியாக காற்று சுற்றிட்டு இருக்கா? எல்லா செல்லுக்கும் காற்று தேவைப்படுதா? எல்லா செல்லும் காற்று சாப்பிடுதா? ஒரு காற்று உள்ளே போனால் கெட்ட காற்றை வெளியே வருமா? அது தூக்கி ரத்தத்தில் வீசிடுமா? அப்போ ரத்தத்தில் கெட்ட காற்று வந்து என்ன பண்ணும்? நுரையீரல் வரும்பொழுது நுரையீரல் கெட்ட காற்றை மூக்கு வழியாக வெளியே அனுப்பிச்சிருதா? அப்போ நுரையீரலோட வேலை என்ன? உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் நல்ல காற்றை உள்ளே கொண்டு போகிறக்கும் கெட்ட காற்றை வெளியே போகிற வேலையா? அப்போ எல்லா செல்லுக்கும் காற்று சோறு போடுற அம்மா தானே நுரையீரல். ஓடும்போது நுரையீரல் வேகமாக வேலை செய்தா? உட்காந்து கம்மியாக வேலை செய்தா? அப்போ இந்த நுரையீரல் தனியாக வேலை செய்தா? எல்லா செல்லுக்காகவும் வேலை செய்யுது. இப்போ சொல்லுங்கள், ஒருத்தர் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எத்தனை செல், எத்தனை கோடி செல்லு பாதிச்சிருக்கோம்? அப்போ அத்தனை கோடி செல்லு சும்மா இருக்குமா? ஏற்கனவே சொன்னேன், ஒரு செல்லுக்கு நோய் வந்தால் பிபி, சர்க்கரை, ஆக்சிஜன், தாது பொருள் கேட்குமா? கேட்டே இருக்கும் குணப்படுத்துகிற வரைக்கும். எப்போ கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சோ அந்த கிட்னியில் இருக்கிற அத்தனை செல்லும் அம்மா அம்மா காற்று வேணும் காற்று வேணும் குடு குடுன்னு கேட்டே இருக்குமா? 24 மணி நேரமும். இந்த நுரையில் என்ன பண்ணும்? கெட்டுப்போன கிட்னியை குணப்படுத்துறதுக்காக ஆக்சிஜன் சப்ளை பண்ணி சப்ளை பண்ணி சப்ளை பண்ணி சப்ளை பண்ணி நொந்து போய் ஆஸ்மா ஒரு வீசிங் வரும். இப்போ சொல்லுங்க, ஆஸ்மா வீசிங்கிறது நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோயா இல்லை கிட்னி சம்பந்தப்பட்ட நோயா? நான் சொல்றது ஒருத்தருக்கு, எல்லாத்துக்கும் இல்லை. இன்னொருத்தருக்கு கல்லீரல் கெட்டு போச்சு. அந்த கல்லீரலை குணப்படுத்துறதுக்காக ஆஸ்மா வரும், வீசிங் வரும். இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, உடம்புல எத்தனை கோடி செல்லுக்கு காற்று வேணும் காற்று வேணும் காற்று வேணும்னு கத்தி நோயோடு இருக்குதோ இந்த நுரையீரல் அத்தனை காற்றை கொடுத்து நோய் வந்துடும். இப்போ சொல்லுங்க, நெஞ்சு சம்பந்தப்பட்ட நோய் தான் ஆஸ்மா வீசிங்கா இல்லை உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் காற்று பிரச்சனை வந்துச்சா? இது கூட புரியாம இங்க மட்டும் ஆப்ரேஷன் பண்ணி இங்க மட்டும் ஸ்கேன் பண்ணி பப் அடிக்கிறது, இன்ஹேலர் யூஸ் பண்றது, மாத்திரை சாப்பிட்றது, மருந்து சாப்பிட்றது என்ன ஆகும்? நோய் இன்னும் பெருசாயிட்டு தானே போகுது, யாருக்கு கம்மியாயிருக்கா? அப்போ ஆஸ்மா வீசிங்கிறது நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோயே கிடையாது, எல்லா செல்லும் சம்பந்தப்பட்ட நோய். சாப்பிட்ற சாப்பாடு இட்லி, தோசை, பொங்கல், ஊத்தப்பான்னு பேர் வச்சிருப்பீங்க. உடம்புக்கு பேர்லாம் தெரியாது, வாய் வரைக்கும் தான் பேர். வாய்க்கு அப்புறம் ஜீரணமாகி வயிற்றுல ஜீரணமாகி குடல்ல ஜீரணமாகி என்னவா மாறும் தெரியுமா? நாம 100 கிலோவுக்கு சாப்பாடு சாப்பிட்டா 70 கிலோ சர்க்கரையா மாறும். அப்புறம் புரோட்டீன், விட்டமின், அயன், சோடியம் இந்த மாதிரி. அதாவது என்ன சாப்பிட்டாலும் வயிற்றுக்குள்ளே போய் குடலில் மாறும் பொழுது கார்போஹைட்ரேட், புரோட்டீன், விட்டமின், மினரல், ஃபேட், அவ்வளோதான். மாவுச்சத்து, புரதச்சத்து, நார்ச்சத்து, உயிர்ச்சத்து, தாது பொருட்கள், இவ்வளோதான். என்ன வேணால் சாப்பிடுங்க, அதான் மாறும். இந்த குடலில் சிறுகுடல் என்ன பண்ணிருக்கும்? வில்லீஸ்னு இருக்கும், உணவு உறிஞ்சிகள். அது என்ன பண்ணு? உறிஞ்சு கல்லீரல் கொடுத்துரும். லிவர் அப்படிங்கிற கல்லீரலுக்கு ரத்தங்கிற ட்ரெயின் வரும் பொழுது சாப்பிட்ற சாப்பாட்டு மூலமாக உருவான சத்து பொருட்களை ஏற்றி விடும். இப்போ ரத்தத்தில் சாப்பாடு சுற்றிட்டு இருக்கா? எல்லா செல்லும் சாப்பிடுதா? எல்லா செல்லும் சாப்பிட்டுனா கழிவு தூக்கி வெளியே வீசுமா? இந்த கெட்ட பொருள் என்ன ஆகும்? சுற்றிட்டு ரத்த வழியாக வந்து கல்லீரல் வழியாக லெட்டின் மூத்திரமாக போயிருமா? அப்போ லிவர் என்ன வேலையை பார்த்துட்டு இருக்கு? உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் சோறு போடுற அம்மா. அப்போ எத்தனை கோடி செல்லுக்கு அம்மா அம்மா சாப்பாடு வேணும் சாப்பாடு வேணும் கத்துதோ இந்த லிவர் ஓவராக வேலை செஞ்சு நோய் வந்துருமா? அப்போ லிவரில் ஒரு நோய் வந்தால் லிவரை மட்டும் மாற்றி அறுவை சிகிச்சை பண்ணாலோ அதுக்கு மட்டும் மருந்து கொடுத்தா குணமாகுமா? இல்லை எல்லா செல் நோய் குணப்படுத்தணுமா? குடிக்கிற தண்ணி, டீ, காஃபி, இளநீ, கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறோம். குடிக்கிற தண்ணியில் இருக்கிற ஒவ்வொரு சொட்டு தண்ணியும் கிட்னி அப்படிங்கிற சிறுநீரகம் தண்ணியில் இருக்கிற எல்லா சத்து பொருளையும் எடுத்து நல்ல பொருளாக உள்ளே போட்டு கெட்ட பொருளாக வெளியே வரும். அப்போது கிட்னி நல்ல பொருள் உள்ளே போடுது, சுற்றிட்டு போய் எல்லா செல்லுக்கும் போகுது, எல்லா செல்லும் தண்ணி சாப்பிடுது, எல்லா தண்ணி சாப்பிட்டு கெட்ட தண்ணி தூக்கி வெளியே வீசுது, கெட்ட தண்ணி சுற்றிட்டு வந்து கிட்னி வழியாக மூத்திரமாக வெளியே போகுதா?
அப்போ கிட்னியோட வேலை என்ன? உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் தண்ணி கொடுக்குற அம்மா. எத்தனை செல்லு கெட்டு போய் அம்மா அம்மா தண்ணி வேணும் தண்ணி வேணும் கத்திட்டு இருக்கோம், கிட்னி ஃபெயிலியர் ஆயிருமா? இப்போ கிட்னி மட்டும் வேற கிட்னி மாற்றி வச்சா அந்த கிட்னி மறுபடியும் கெட்டு போகுமா? முதல்ல இருந்த கிட்னி ஏன் கெட்டு போச்சுன்னே தெரியாதப்போ இன்னொரு கிட்னி மாற்றி வச்சு என்ன பண்ண போறீங்க இப்போ? அப்போ அது என்னன்னு தெரிஞ்சு சரி பண்ணிட்டா கிட்னி தான் குணமாயிருமா? ஸோ கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிறது கிட்னி சம்மந்தப்பட்ட நோய் இல்லைன்னு ஏன் சொன்னோம்னா, அது உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் உள்ள தண்ணி சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு அடையாளம். அதாவது உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் சாப்பாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தீர்த்தா லிவர் குணமாகும். உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் தண்ணி சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தீர்த்தா கிட்னி குணமாகும். உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தீர்த்தா நுரையீரல் குணமாகும். உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் நோயை குணப்படுத்தினா பிபி குணமாகும். இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, எல்லா செல்லையும் மொத்தமாக குணப்படுத்தினாதான் ஒரு தும்மலை கூட குணப்படுத்த முடியும். நம்ம உடம்புல வர எந்த நோயாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட உறுப்புல இல்லை, மொத்தமாக படர்ந்துருக்கு, மொத்தமாக தான் குணப்படுத்த முடியும், தனித்தனியாக குணப்படுத்த முடியாது. இப்போ இருதயத்தில் ஒரு பிரச்சனை, இங்கே மட்டும் ஸ்கேன் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ண போறீங்க? இந்த இருதுக்கு தேவையான சாப்பாடு லிவர் போடணுமா? அப்போ லிவர் கெட்டு போயிருந்தா இருதயம் கெட்டு போகுமா? தண்ணி கிட்னி கொடுக்கணுமா? காற்று நுரையீரல் கொடுக்கணுமா? இப்படி எல்லா உறுப்புக்கும் ஒரு லிங்க் இருக்கு இல்லையா? அப்போ எல்லா உறுப்பும் மொத்தமாக வேலை செஞ்சு ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் வச்சிருக்காங்கல்ல. அப்போ எல்லா செல்லையும் குணப்படுத்தினாதான ஒரு உறுப்பு குணமாகும். தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, தனித்தனி உறுப்புகளுக்கு தனித்தனி ட்ரீட்மெண்ட் கிடையாது, மொத்த உடம்புக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான் இருக்கு. இது வரைக்கும் நாம உடம்பு பற்றி பார்த்தோம். இப்போ நோயை பற்றி பார்க்க போகிறோம். முதல் நோய் சர்க்கரை நோய். நிறைய பேத்துக்கு சர்க்கரை நோய் இருக்கும், பல பேத்துக்கு இருக்காதுல்ல. சரி, நமக்கு தான் இல்லையேன்னு சொல்லி கேட்காம விட்டுறாதீங்க. இன்னைக்கு இல்லை, எங்கேயாவது கையை கொடுத்துட்டு ஜஸ்ட்டு பார்டருங்கன்னு சொல்ல ஆரம்பிக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் மாத்திரை சாப்பிட போகிறீங்க. இப்போவே கேட்டுட்டிங்கன்னா இனி வாழ்க்கை ஃபுல்லாக சர்க்கரை நோய் இல்லாமல் இருந்துடலாம். ஒரு செல்லை பற்றி பார்த்தோம். செல்லு ஒரு ஃபுட்பால் மாதிரி இருக்குது. அது மெம்பரை கதவை திறந்தா சர்க்கரை இருக்குது, ரத்தத்தில் சர்க்கரை இருக்குது. ஒரு செல்லு என்ன பண்ணும், ரத்தத்தில் சர்க்கரை எடுத்து பார்க்கும். கால்சியம், அயன், சோடியம், மெக்னீசியம் இருந்தால் ஒதுக்கி போட்டுக்கும். ஆனால் சர்க்கரை மட்டும் எடுத்து பார்த்துட்டு, ஏய் சர்க்கரை, நீ நல்ல சர்க்கரையா கெட்ட சர்க்கரையான்னு கேட்கும். அதாவது ஒழுங்கா ஜீரணமான சர்க்கரைக்கு பேர் நல்ல சர்க்கரைன்னு பேர், ஒழுங்கா ஜீரணம் ஆகாத சர்க்கரைக்கு பேர் கெட்ட சர்க்கரைன்னு பேர். செல்லு கேட்கும், நீ நல்லவனா கெட்டவனான்னு. செல்லு சர்க்கரை சொல்லுமா நல்லவன் கெட்டவன்னு? நீங்கள் சொல்லுவீங்களா கேட்டா நல்லவன் கெட்டவன்னு? அது சொல்லும், இங்கே வர நான் சர்க்கரை வேணும்னு எடுத்துக்கோன்னு சொல்லும். செல்லு சொல்லும், எனக்கு நல்ல சர்க்கரை கெட்ட சர்க்கரை பார்க்க தெரியாது, நீ ஒன்று பண்ணு, அந்த பக்கமாக போனீங்கன்னா ஒரு உறுப்பு இருக்கும், அந்த உறுப்புக்கு பேர் கணையம், இங்கிலீஷில் பேங்க்ரியாஸ்னு பேர். இந்த பேங்க்ரியாஸ் என்ன பண்ணும், நாம் சாப்பிட்ட சாப்பாட்டில் உருவான சர்க்கரை நல்ல சர்க்கரையா கெட்ட சர்க்கரை கண்டுபிடிக்கிற ஒரு குவாலிட்டி கண்ட்ரோலர். ஒரு திருப்பூர் பனியன் கம்பெனியில் போனீங்கன்னா ஒரு குவாலிட்டி கியூசி இருப்பார், டை கட்டிட்டு. என்ன பண்ணுவார், பனியன் தைச்சு முடிச்ச உடனே பார்ப்பார், ஒழுங்காக தைச்சிருந்ததுன்னா ஓகே செலக்டட், நல்லா இருக்கு எக்ஸ்போர்ட், ஒழுங்காக தைக்கலைன்னா ரிஜெக்ட் பண்ணி தூக்கி வீசுவாரா? அந்த மாதிரி நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டில் உருவான சர்க்கரை நல்ல சர்க்கரையா கெட்ட சர்க்கரையான்னு கண்டுபிடிக்கிற ஒரு தர கட்டுப்பாட்டு ஆஃபீஸர் தான் கணையம். இவர் என்ன பண்ணுவார், ஒவ்வொரு சர்க்கரை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு. சர்க்கரை நல்லா ஜீரணமாக இருந்தால் அதுக்கு இன்சுலின் கொடுத்து நீ செல்லுக்குள்ளே போன்னு சொல்லுவார். எந்த சர்க்கரை ஒழுங்காக ஜீரணமாகலையோ இன்சுலின் கொடுக்காம நீ செல்லுக்குள்ளே போகக்கூடாதுன்னு ரிஜெக்ட் பண்ணுவார். அதாவது கணையத்துடைய வேலை என்னென்னா, சாப்பிட்ட சாப்பாட்டில் உருவான சர்க்கரை நல்ல சர்க்கரையா கெட்ட சர்க்கரையான்னு பார்க்குற ஒரு குவாலிட்டி கண்ட்ரோலர். எந்த சர்க்கரைக்கு இன்சுலின் கிடைக்குதோ அது செல்லுக்குள்ளே போகும், எந்த சர்க்கரைக்கு இன்சுலின் கிடைக்கலையோ அது செல்லுக்குள்ளே போகாது. அப்போ கணையம் என்ன வேலை பண்ணுது, நல்ல சர்க்கரையை செல்லுக்குள்ள அனுப்புகிற வேலையை பார்க்குது, கெட்ட சர்க்கரை உள்ளே போனால் ஆபத்துன்னு சொல்லி நோய் வந்துடும் சொல்லி அதை தடுக்குது. உடனே பல பேர், என்ன தம்பி உனக்கு மைக் கொடுத்து உன்னை பேச வச்சுட்டா என்ன வேணா பேசுவியா, நல்ல சர்க்கரை கெட்ட சர்க்கரைன்னு உளறிட்டு இருக்கிறியே, நான் 10 வருஷமாக சுகருக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டு எவ்வளோ டாக்டரை பார்த்துருக்கிறேனே, இது வரைக்கும் யாரும் நல்ல சர்க்கரை கெட்ட சர்க்கரை பற்றி பேசவே இல்லையே, நீ என்ன உளறியான்னு கேட்டால், சர்க்கரைன்னு என்ன தெரியுங்களா, குளுக்கோஸ் C6H12O6, 6 கார்பனும் 12 ஹைட்ரஜனும் 6 ஆக்சிஜனும் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் சர்க்கரைன்னு இருக்கு, குளுக்கோஸ். பயோகெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கு புரியும். குளுக்கோஸுங்கிறது ஒரு ஐசோமர். ஐசோமர் என்னன்னா ஒரே ஃபார்முலாவில் நிறைய டைப் இருக்கும்.
ஹெச் தூக்கி அந்த பக்கம் போட்டு ஓஹெச் தூக்கி இந்த பக்கம் போட்டால் அது மேனோஸு லாக்டோஸு ஃபேக்டோஸ் இப்படி மாறிட்டே இருக்கும். மொத்த சக்கரை, ரெட்டை சக்கரை, கூட்டு சக்கரை நிறைய இருக்குது. அப்போ சக்கரை நிறைய டைப் இருக்குது. அப்போ சர்க்கரையில் நிறைய டைப் இருக்கும் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட டைப் சர்க்கரை மட்டும்தான் மனித உடம்பு செல்களுக்கு ஒத்து வரும். ஒரு சில குறிப்பிட்ட டைப் சர்க்கரைகள் மனித உடம்புக்கு ஒத்து வராது. இப்படி ஒத்து வர சர்க்கரை, ஒத்து வர சர்க்கரைன்னு பிரிக்கிற வேலையை தான் கணை பண்ணிட்டு இருக்கு. இதை சயின்டிஃபிக்காக பேசினா புரியாதுங்கிறதுக்காக தான் நான் என்ன பண்ணிட்டேன், கெட்ட சர்க்கரை நல்ல சர்க்கரைன்னு சொல்லிட்டேன். இன்னும் சிலதெல்லாம் கேள்விப்பட்டீங்கன்னா நீங்கள் சுகர் டெஸ்ட் பண்ணவே மாட்டீங்க. இப்போ சுகர் டெஸ்ட் பண்ணுறாங்கல்ல, டெஸ்ட் பண்ணி பார்த்தா எத்தனை சுகர் இருக்குன்னு தானே தெரியும். என்ன டைப் இருக்குன்னு தெரியுமா? அதில் எவ்வளோ டைப் இருக்குது அது பார்க்குறதுக்கு மிஷின் இல்லை தெரியுங்களா? இப்போ நான் எல்லா ஆஸ்பத்திரியிலும் பார்க்குற மிஷினு குளுக்கோஸை மட்டும் தான் பார்க்குது. குளுக்கோஸுக்கு டைப் பார்க்குறதுக்கு மிஷினுக்கு பேர் என்ன தெரியுமா? ஐஆர் ஸ்டடி, யூவி ஸ்பெக்ட்ரம் ஸ்டடி. அந்த ஸ்டடி இருக்கிற மிஷினால் மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த மிஷின் எந்த ஹாஸ்பிட்டலையும் கிடையாது. அது பெரிய பெரிய இன்ஸ்டியூட் லேபில் மட்டும்தான் இருக்குது. அது காஸ்ட்லி. அதனால் என்ன சொல்கிறேன்னா, சுகர் டெஸ்ட் பண்ணுறதே வேஸ்ட்டு. சிலதெல்லாம் சொன்னால் நம்ப மாட்டீங்க. யாராவது எந்த ஆஸ்பத்திரியிலாவது சுகர் டெஸ்ட் பண்ணி பிளட் சுகர் லெவல் எழுதி கொடுத்தா சட்டப்படி தண்டனை கொடுக்கலாம். யாருமே பிளட் சுகர் லெவல் பார்க்குறதே கிடையாது. என்ன சொல்லுங்கள், அதுக்கு பேர் பிளாஸ்மா சுகர்னு பேர். இதுக்கு பிளட்டு வேறு, பிளாஸ்மா வேறு. யாரும் பிளட் சுகரே பார்க்குறதில்ல, எழுதியே கொடுக்கக்கூடாது தெரியுங்களா? இப்படி நிறைய சுகரை பற்றி நிறைய ஆராய்ச்சியில் பண்ணியாச்சு. அதனால் அதையெல்லாம் பேசினோம்னா டைம் வேஸ்ட் ஆகும். நமக்கு என்ன வேணும் இப்போது? நல்ல சக்கரை கெட்ட சக்கரை தெரிஞ்சால் போதும்ல. இங்கே சாப்பிட்ற சாப்பாட்டை இந்த இடத்துல நல்ல சர்க்கரையாக மாற்றுற ஒரு டெக்னிக் இருக்குது. அந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணால் இயற்கையாக இன்சுலின் கிடச்சிரும். செல்லுக்குள்ளே பூந்துருமா? வேலை முடிஞ்சுதா? நமக்கு தேவை இன்சுலின் கிடைக்கல, அவ்வளோதானே. இயற்கையாக இன்சுலின் கிடைக்கிற டெக்னிக் இருந்துச்சுன்னா செஞ்சுட்டு போக வேண்டியது தானே. எதுக்கு மருந்து, எதுக்கு மாத்திரை? இப்போ என்ன, நல்ல சக்கரை கெட்ட சக்கரை புரிஞ்சா போதுங்களா? சிம்பிள் டெக்னிக். ஒரு குழந்தை இருக்குது. குழந்தையா இருக்கும்போது கள்ளங்கப்படம், டென்ஷன், பயம் எதுவுமே இருக்காது. நல்லா சந்தோஷமாக இருக்கும். நம்ம எதை கொடுத்தா நல்லா ஜீரணமாகும். ஒரு குழந்தை சாப்பிடுது, சாப்பிட்ட சாப்பாடு ஒழுங்காக ஜீரணமாகி 500 சக்கரை உருவாகுதுன்னு வச்சுங்களேன். இந்த 500 சர்க்கரை நல்லா ஜீரணமாகி நல்ல சர்க்கரையாக இருக்குது. இது ரத்தத்தில் சுற்றிட்டு செல்லுக்குள்ளே போகுது. செல் என்ன பண்ணுது, எடுத்து பார்த்துட்டு நான் எடுத்துக்க மாட்டேன், உங்கள்கிட்ட இன்சுலின் இல்லை, நீ நல்ல வேணா கேட்டால் தெரியல சொல்லி அனுப்பிச்சுட்ருவோம். எடுத்துக்காது. இந்த 500 சர்க்கரையும் கணையத்துக்கிட்ட போகும். கணை என்ன பண்ணு, எடுத்து பார்த்துட்டு பரவாயில்லையே இந்த குழந்தை நல்லா ஜீரணம் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு 500 சர்க்கரைக்கு 500 இன்சுலின் கொடுத்துரும். இப்போ 500 சர்க்கரை இன்சுலின் வாங்கிட்டு ரத்தத்தில் சுற்றிட்டு இருக்குமா? நல்ல சர்க்கரையா? செல்லு கதவு திறந்து பார்த்துட்டு இன்சுலின் எடுத்து ஊற்றிக்கு போட்டுக்குமா? ஆனால் செல்லுக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, அதுக்கு எப்போ வேணுமோ எடுக்கும், எப்போ வேணுமோ எடுக்காது. அது இருக்குன்னு எடுக்காது. இப்போ உங்கள் ரத்தத்தில் 700 சர்க்கரை இருக்குங்கிறதுக்காக செல்லு வந்துட்டு நிறைய சர்க்கரை இருக்குது எடுத்து வச்சுக்கலாம், நாளைக்கு வச்சுக்கலாம் எடுத்துக்காது. அதுக்கு வேணும்னு எடுக்கும். நாம தான் கிடைக்கிறத எடுத்து பீரோவில் சேர்த்து வைப்போம். செல்லு அப்படி இல்லை, இடம் பத்தாது, சின்னதாக இருக்குது. அப்போது எப்போ குழந்தைக்கு 500 சர்க்கரை இன்சுலினோட சுற்றிட்டு இருக்கோ, இந்த உடம்புக்கு 300 சர்க்கரை தான் தேவைன்னு வச்சுங்களேன். 300 செல்லுக்குள்ளே போயிருமா? 200 உள்ளே போகாதா? சுற்றி சுற்றி வருமா? இது என்ன ஆகும்? வீட்டுக்கு 500 ரூபா சம்பாரிச்சிட்டு போகிறீங்க, 300 ரூபா குடும்ப செலவுக்கு தேவைப்படுது, பயன்படுத்துறீங்க. 200 ரூபா மிச்சமாக இருக்குது. என்னைக்காவது இந்த மாதம் 200 ரூபா அதிகமாக சம்பாரிச்சிட்டேன் அப்படி கிழிச்சு குப்பியில் போட்டிருக்கீங்களா? 10 ரூபா நோட்டாக இருந்ததுன்னா 2 100 ரூபா நோட்டாக மாற்றி உங்கள் பீரோவில் சேர்த்து வைப்பீங்கள? அந்த மாதிரி உடம்பு என்ன பண்ணும், லிவர் பார்ப்பாரு, என்னது 500 சர்க்கரை வந்துச்சு, 300 செல்லுக்குள்ளே போச்சு, 200 உள்ளே போகலை, எல்லா குழந்தையும் சாப்பிட்டாங்க, மிச்சமாக இருக்கா, அதிகமாக சம்பாரிச்சிட்டாரா, இன்சுலின் வேறு இருக்குது, நல்ல சர்க்கரைன்னு சொல்லிட்டு இந்த 200 சர்க்கரையை மொத்தமாக ஒரு சர்க்கரையாக மாற்றினார்னா அதுக்கு பேர் கிளைக்கோஜன்னு பேர். இது வரைக்கும் குளுக்கோஸு குளுக்கோஸு குளுக்கோஸுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களே, கிளைக்கோஜுங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சர்க்கரைன்னா குளுக்கோஸு, 10 சர்க்கரை ஒன்று சேர்ந்தா அதுக்கு பேர் கிளைக்கோஜன் பேர். ரூபா நோட்டா மாத்தினா கிளைக்கோஜன். இப்போ லிவர் என்ன பண்ணுவார், அந்த 200 சர்க்கரையை ஒன்றா பண்ணி கிளைக்கோஜனாக மாற்றி சதை நார்கள், லிவரு, பிரைன் 3 இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருவார். இப்போ 500 சர்க்கரை வந்துச்சு, 300 செல்லுக்குள்ளே போச்சு, 200 பீரோக்கு போச்சா? நாம் 10 ரூபா நோட்டாக இருந்ததுன்னா 2 100 100 நோட்டு பீரோவில் சேர்த்து வைக்கணும்ல, அந்த மாதிரி சேர்த்து வச்சாச்சு. இப்போ சுகர் நார்மல். அந்த குழந்தைக்கு சக்கரை நோய் கிடையாது. என்ன, செல்லுக்குள்ளே போச்சு, பீரோக்கு போயிடுச்சு, சக்கரை நோய் கிடையாது. உண்மையிலே குழந்தைகள் நல்லா அருமையாக சாப்பிட்ருக்குங்க, அது மனசுக்கு பிடிச்ச மாதிரி விட்டுருங்க, அழகாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தைய சாப்பிட்றத கெடுக்கிறது அம்மா தான்.
ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்திடுவாங்க. 8 மணிக்கு எழுப்பிடுவாங்க, எந்திரி சீக்கிரம் எந்திரி, 9 மணிக்கு வேன் வந்துடும், அவசரம்னு. அந்த குழந்தை விருப்பம் இல்லாமல் எந்திரிக்கும். கூட்டு போய் விருப்பம் இல்லாமல் குளிப்பாட்டி வீட்டில் விருப்பமே இல்லாமல் சாப்பாடை போட்டால் சாப்பிடாது. அது வேண்டான்னு சொல்லும். நீங்கள் கேட்க மாட்டாங்க. தண்ணி எடுத்து ஊற்றி முழுங்க அப்படிம்பாங்க. அப்போ முழுங்காது. குச்சி எடுத்து குத்துன்னு எப்படியாவது அந்த சாப்பாடு உள்ளே அனுப்பிச்சிருவாங்க. இந்த குழந்தைக்கு விருப்பம் இல்லாமல் கொடுக்குற சாப்பாடு என்ன உள்ளே போய் ஒழுங்காக ஜீரணமாகாதா? அப்போ 200 சர்க்கரை ஒழுங்காக ஜீரணமாகாத சர்க்கரையும் 300 ஒழுங்காக ஜீரணமான சர்க்கரை ஆகுமா? இப்போ இந்த 300க்கு இன்சுலின் கிடைச்சிருமா? நல்ல சர்க்கரை. 200க்கு இன்சுலின் கிடைக்காதா? கெட்ட சர்க்கரை. அப்போ சொல்லுங்க, சர்க்கரை நோய்ங்கிறது கணையம் சம்பந்தப்பட்ட நோயா இல்லை ஜீரணம் சம்பந்தப்பட்ட நோயா? கிடையாது, ஜீரணம் சம்பந்தப்பட்டது. அப்போ 200 சர்க்கரை ஒழுங்கா ஜீரணம் ஆகலைங்கிறதா நோயே தவிர கணையம் ஒன்றும் இன்சுலின் வச்சுட்டு கொடுக்காமலாம் இல்லை. அது வச்சிருக்கு. ஏன் கொடுக்காம இருக்கு? அது கெட்ட சர்க்கரை தரமாட்டேங்குது. அப்போ கணையத்து மேலே தப்பு இல்லை, நம்ம மேலே தான் தப்பு. இப்போ இந்த 300 சர்க்கரை செல்லுக்குள்ளே போயிருமா? 200 செல்லுக்குள்ளே போகாதா? சுற்றி வருமா? என்ன ஆகும்? வீட்டுக்கு 500 ரூபா சம்பாதிச்சு போகிறீங்க, 300 ரூபா நல்ல நோட்டு, 200 ரூபா கள்ள நோட்டு, 300 ரூபா குடும்ப செலவுக்கு பயன்படுத்துறீங்க. கள்ள நோட்டுன்னு தெரிஞ்ச உடனே இதை பீரோவில் சேர்த்து வைப்பீங்களா இல்லை கிழிச்சு குப்பையில் போடுவீங்களா? கிழிச்சு குப்பையில் போடுவோமா? அந்த மாதிரி 200 கெட்ட சர்க்கரை எப்போ ரத்தத்தில் சுற்றிட்டு வருதோ லிவர் என்ன பண்ணுவார்? என்னது 200 சர்க்கரை சுற்றி வருது, ஆனால் இன்சுலின் இல்லை. ஓ, கெட்ட சர்க்கரையான்னு சொல்லி இந்த 200 சர்க்கரை எடுத்து மூத்திரமாக வெளியே அனுப்பிச்சு வச்சிருது. சர்க்கரை நோயாளிகளுக்கு நிறைய யூரின் போகிறதுக்கு ஒரே ஒரு காரணம், உள்ளே போன சர்க்கரை ஒழுங்காக ஜீரணமாகாதனால உடம்பு ரிஜெக்ட் பண்ணி தூக்கி வீசுது. இதை பிடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க? சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, யூரின் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, சார் உங்கள் யூரினில் நிறையா சர்க்கரை வருது, சர்க்கரை நோய்னு சொல்லுவாங்க. இது தப்பு. வடிவேல் ஜோக்கில் சொல்கிற மாதிரி, நீ புடுங்குற ஆணி எல்லாம் தேவையில்லாத ஆணின்னு சொல்கிற மாதிரி மூத்திரம் வழியாக போகிற எல்லா சர்க்கரையும் தேவையில்லாத சர்க்கரை. உடம்புக்கு அறிவு இல்லை. ஒரு சர்க்கரை நல்ல சர்க்கரை அந்த கிளைக்கோஜனை மாற்றி வைக்கிறதில்ல, கெட்ட சர்க்கரத்துக்கு வெளியே வீசுதில்லை, அது பார்த்துக்கிறதில்ல. அதையும் பிடிச்சி ஆராய்ச்சி பண்ணணும். அப்புறம் என்ன ஆகும்? இந்த குழந்தைய போய் ஒரு ஃபேக்ட்ரி வச்சு கொடுத்துருவாங்க அம்மா அப்பா. அந்த குழந்தை வந்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். பிஸ்னஸ் பண்ணும்போது என்ன ஆகுதும்? பணத்து மேலேயே அக்கறை. காலைல ஒழுங்காக சாப்பிடாது, மத்தியானம் ஒழுங்காக லஞ்ச் டைமில் சாப்பிடாது, நைட்டு 2 மணிக்கு வந்து பேய் மாதிரி வீட்டில் தின்னுட்டுருக்கும். அப்போ என்ன ஆகும்? ஒழுங்காக ஜீரணமாகாதா? இப்போ அந்த குழந்தைக்கு 300 கெட்ட சர்க்கரையும் 200 சர்க்கரை உருவாகுமா? இந்த 300 மூத்திரமாக வெளியே போயிருமா? 200 செல்லுக்குள்ளே பூந்துருமா? ஆனால் 300 உடம்புக்கு தேவையா? 100 10 இல்லை. என்னாகும்? வீட்டுக்கு 500 ரூபா சம்பாரிச்சிட்டு போகிறீங்க, 300 ரூபா கள்ள நோட்டு, 200 நல்ல நோட்டு, 300 ரூபா குடும்ப செலவுக்கு 300 ரூபாய் குப்பையில் தூக்கி வீசிட்டீங்க, 200 ரூபா குடும்ப செலவுக்கு பயன்படுத்துறீங்க. ஆனால் குடும்பத்துக்கு 300 ரூபா தேவைப்படுது, 100 ரூபா பத்தில் என்ன பண்ணுவீங்க? ஏற்கனவே சம்பாரிச்சு வச்சதை பீரோலேருந்து 100 ரூபா செலவு பண்ணுவீங்களா? அந்த மாதிரி உடம்புல செல்களுக்கு எப்போ நல்ல சக்கரை கிடைக்கலையோ பிட்யூட்டரி சுரப்பின்னு ஒரு சுரப்பி ACTH அப்படிங்கிற நீரை சுரப்பாரு. அந்த நீர் நேராக வந்து கிட்னிக்கு மேலே அட்ரினல் சுரப்பின்னு சுரப்பி இருக்குது, தொப்பி சுரப்பின்னு பேர். அந்த தொப்பி சுரப்போட வேலை என்னென்னா, எப்போ ரத்தத்தில் நல்ல சர்க்கரை இல்லையோ ஓடி வந்து பீரோல் இருக்கிற சர்க்கரை எடுத்து கொட்டிட்டு போயிடுவார். 100 ரூபாய்க்கு 100 ரூபா சர்க்கரை வேணுமா, இந்த வச்சுக்கொண்டு கொட்டிட்டு போயிடுவார். இப்போ சொல்லுங்கள், லோ சுகரில் யாருக்காவது மயக்கம் வருமானா? வராது. லோ சுகருக்கும் மயக்கத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா எப்போ லோ சுகர் வருதோ உடம்புல கிளைக்கோஜன் இருக்கு இல்லையா, எடுத்து கொட்டிரும், யாருக்கும் மயக்கம் வரவே வராது. இப்படி சின்ன வயசுல என்ன ஆகும் பாருங்க, ஒன்று நல்லா சாப்பிட்டா நல்ல சர்க்கரை செல்லுக்குள்ளே போகும், அதிகமாக இருந்தால் பீரோக்கு போகும். ஒழுங்காக சாப்பிட்லன்னா கெட்ட சர்க்கரை மூத்திரம் வழி போகும். சர்க்கரை பத்தலைன்னா பீரோலேருந்து செலவாகும். இப்படி பீரோவில் சேர்த்து வைப்போம், செலவு பண்ணுவோம், சேர்த்து வைப்போம், செலவு பண்ணுவோம், கெட்ட சர்க்கரை மூத்திரமாக போகும், தேவையான சர்க்கரை செல்லு எடுத்துக்கும். இப்படி நடந்துக்கிட்டே இருக்கும். இப்படி நடக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த மயக்கம் வராது, எந்த கஷ்டம் இருக்காதுங்க. அதாவது உடம்புல சேர்த்தி வைக்கப்பட்ட கிளைக்கோஜன் அப்படிங்கிற சர்க்கரை இருக்கிற வரைக்கும் யாருக்கும் ஹை சுகர் லோ சுகரில் மயக்கம் வரவே வராது. ஒரு நாள் பீரோ தீந்து போச்சு, இப்படி செலவு பண்ணுறோம், சேர்த்து வைக்கிறோம், செலவு பண்ணுறோம், சேர்த்து வைக்கிறோம். ஒரு நாள் பீரோ தீந்து போச்சு, என்ன ஆகும்? எப்போ பீரோ தீந்து போகுதோ ஒரு நாள் ஒருத்தர் சாப்பிட்றாரு, 400 கெட்ட சர்க்கரை, 100 நல்ல சர்க்கரை. 400 மூத்திரமாக வெளியே போயிருமா, 100 செல்லுக்குள்ளே போயிருமா, 200 பத்தலையா? இவர் ஓடி வந்து அவர் ஓடி வந்து பீரோ திறந்து பார்க்குறாரு, பீரோ சர்க்கரையே இல்லை. என்ன ஆகும்? சர்க்கரை இல்லை கையாட்டுமா? அப்போ மொத்த செல்லும் சர்க்கரை இல்லாமல் மயக்கம் பண்ணி விழுந்துருவீங்களா?
அப்போ சர்க்கரை நோயாளிகள் மயக்கம் போட்டு விழுகிறதுக்கு காரணம் ஹை சுகர் லோ சுகரா இல்லை பீரோல சர்க்கரை தீந்து போச்சான்னு கேட்டா, பீரோல சர்க்கரை தீந்து போனா மட்டும்தான் மயக்கம் வருமே தவிர ஹை சுகர் லோ சுகர்ல யாருக்கும் எந்த மயக்கம் வராது. இதுல இருந்து என்ன புரியுது? சுகர் டெஸ்ட் பண்றதே வேஸ்ட். இந்த ஹை சுகர் லோ சுகர் சொல்றாங்கல்ல, ரெண்டு ஒன்று தான். தெரியுங்களா? ரெண்டு ஒன்று தான், ரெண்டுக்கு வித்தியாசமே கிடையாது. 2 நிமிஷம் காதை கொடுத்து கேட்டுட்டீங்கன்னா இல்லை சுகர் டெஸ்ட் பண்ண மாட்டேங்க. ஏன்னா 2 சுகர் ஒன்று தான், ஹை சுகர் ஒன்று தான், ஹை சுகர் லோ சுகர் ரெண்டுமே ஒன்றும் தெரிஞ்சா எப்படி டெஸ்ட் பண்ணுவீங்க? அது எவ்வளோ இருந்தால் உங்களுக்கு என்ன? அதாவது 2 நிமிஷம் காதை கொடுத்து கேளுங்க. 400 கெட்ட சர்க்கரை, 100 நல்ல சர்க்கரை. இந்த 400 கெட்ட சர்க்கரையும் ரத்தத்திலிருந்து மூத்திர பைக்கு போயிடுச்சு. ரத்தத்தில் இல்லை, ஆனால் மூத்திர பைக்கு போயிடுச்சு. 400 கெட்ட சர்க்கரை மூத்திர பைக்கு போனதுக்கு அப்புறமா 100 சர்க்கரை செல்லுக்குள்ள போனதுக்கு அப்புறமா மயக்கம் போட்டு விழுந்தா சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஒண்ணுமே இருக்காதா? அப்ப லோ சுகர்ல மயக்கம் போட்டதா சொல்றாங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. லோ சுகர்ல மயக்கம் போட்டீங்க, லோ சுகர்ல மயக்கம் போடல, கிளைகோஜன் இல்லாதனால மயக்கம் போட்டீங்க, பீரோல. அப்போ லோ சுகர் வரும்போது பீரோல சர்க்கரை இருந்து எடுத்து கொட்டி இருக்கும்ல. அப்ப பிரச்சனை லோ சுகரா பீரோல சர்க்கரை இல்லைங்கிறதா? இன்னொன்று ஹை சுகர் என்னன்னு பார்த்துக்கங்க. ரத்தத்தில் இருக்கிற 400 சர்க்கரை கெட்ட சர்க்கரை மூத்திர பைக்கு போகிறதுக்கு முன்னாலேயே, இன்னும் மூத்திர பைக்கு போகல, 400 கெட்ட சர்க்கரை மூத்திர பைக்கு போகிறதுக்கு முன்னாலேயே 100 சர்க்கரை செல்லுக்குள்ளே போயிட்டு மயக்கம் போட்டீங்க. இப்போ செக் பண்ணி பார்த்தா 400 இருக்கா? சரி, 400 இருக்குல்ல. நான் கேட்குறேன், லோ சுகரில் மயக்கம் போட்டால் ஒத்துக்குவேன், ஹை சுகரில் ஏன் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது? ஏன் மயக்கம் போடுறீங்க? அது நல்ல சர்க்கரையாக இருந்தால் உள்ளே போயிருக்க வேண்டியதானே? அப்போ ஹை சுகர்ல 700 400 300ன்னு கெட்ட சக்கரை இருந்தா உங்களுக்கு என்ன, இல்லாட்டி உங்களுக்கு என்ன? அதுவே கெட்ட சக்கரை ஆயிடுச்சு. அது எவ்வளவு இருந்தா உங்களுக்கு என்ன? இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, ரத்தத்திலிருந்து மூத்திர பைக்கு போனதுக்கு அப்புறம் மயக்கம் போட்டு விழுந்தோம்னா லோ சுகர்னு சொல்றாங்க. ரத்தத்திலேயே கெட்ட சக்கரை இருந்துச்சுன்னா ஹை சுகர் சொல்றாங்க. நான் சொல்றேன், அது ரத்தத்தில் இருந்தா என்ன, மூத்திர பைக்கு போனா என்ன? அது கெட்ட சக்கரை தானே. கணக்குப்படி என்ன பண்ண போறீங்க? இப்போ ஒரு பிரயோஜனம் இருக்கா? உண்மையிலே பார்த்தா சாப்பிட்டா சுகர் கண்டாபுடான்னு ஏறணும். கண்ணாபுண்ணான்னு ஏறி அதுக்கப்புறம் அது சிலதெல்லாம் செல்லுக்குள்ளே போகும், சிலதெல்லாம் பீரோக்கு போகும், சிலதெல்லாம் மூத்திரமாக போகும். அப்புறம் கம்மியாகிட்டே வருமா? அப்புறம் நார்மலுக்கு வருமா? நார்மல் வந்தால் இன்னும் லோக்கு வருமா? அடுத்தது லோக்கு வரும் பொழுது உடம்பு என்ன பண்ணும்? ஓ சுகர் லோவாகுதா அப்படின்னு என்ன பண்ணும்? பசிக்கான சுரப்பியெல்லாம் சுரக்கும். சாப்பிட்டா அதிகமாகும், நார்மலாகும், மறுபடியும் கம்மியாகும். இப்படி மாறி மாறி தானே வரணும். இதுதானே இயற்கை. ஏன் நார்மலாக இருக்கணும்? யார் சொன்னா? இப்போ இது எமர்ஜென்சியில் மட்டும்தான் அப்ளைக்கபிள் ஆகும். அதாவது சுகர் நார்மலுங்கிறது யாருக்கு பொருந்தும்னா, ஆப்ரேஷன் பண்ணுறாங்கல்ல, கத்தி எடுத்து ஊர் பொறுத்து என்னங்க தெரியுமா? இப்போ சுகர் டெஸ்ட் பண்ணிக்கங்க, ஒரு பிளேட் எடுத்து கையை கீச்சிட்டு சுகர் டெஸ்ட் பண்ணி பாருங்க, சுகர் அதிகமாயிரும். எங்கிருந்து வந்துச்சு? சுகர் டெஸ்ட் பண்ணுங்க. உங்கள் மடியில் ஒரு பாம்பை தூக்கி போடுறேன், ஐயோ பாம்புன்னு பயப்படுங்க, சுகர் அதிகமாயிரும். அப்போ எப்பப்பெல்லாம் உடம்பு தேவைப்படுதோ சுகர் ஏற்றி வச்சு பார்க்கும், பீரோ இருந்து கொட்டிடும். அப்போ அதுக்கு அறிவு இல்லையா? பாம்பு அந்தக்கும் போயிடுச்சு, அப்பாடா அம்மா அப்படி உட்கார்ந்தீங்கன்னா சுகர் கரெக்ட் ஆயிரும். அப்போ சுகருங்கிறது என்ன? தேவைப்பட்டா ஏற்றும், தேவையான இறக்குது, அது பார்த்துக்கும். நீங்க என்ன பார்க்குறீங்க? ஒரு சுகர் பிபியை கூட ஒழுங்கா வச்சுக்க தெரியாத உடம்பையா நம்ம கடவுள் கொடுத்துருவாரு. அது கூட அறிவில்லை. எவ்வளோ சுரப்பி இருக்கு, பிட்யூட்ரி, ACTH, அட்ரினல் சுரப்பி, கிட்னி, கணைய, கல்லீரல் எல்லாருமே சேர்ந்து சுகரை ஒழுங்கா வச்சுட்டு தான் இருக்காங்க. நீங்க எது கண்ட்ரோல் பண்ணது? இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, சுகர் நார்மலா வச்சுக்கிறதுக்கு யாராவது ட்ரை பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் நோய். சுகர் நார்மலா வச்சுக்க வேண்டிய அவசியம் முதல்ல கிடையாது. இப்போ ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு, என்ன கூட்டு வந்து கொடுக்குறாங்க, எழுப்பி கொடுங்க சொல்றாங்க. நான் என்ன பண்ணுவேன்? மைக்கை பிடிச்சிட்டு, சார் சர்க்கரை மீது நோயே இல்லை, எந்திரிப்பாரா? மருந்து மாத்திரம் வேணும்ல, அவரு கொடுங்க. எந்திரிச்சு உட்காந்துருவாரா? எந்திரிச்சு உட்கார்ந்தோன்னா டெக்னிக்கலாக சொல்லி கொடுத்துருனா குணப்படுத்திக்கலாம். அப்போது மருந்து மாத்திரைங்கிறது எதுக்குன்னா சக்கரை நோய்க்கு ஆத்திர அவசரத்துக்கு மட்டும்தான், மயக்கம் போட்டால் மட்டும்தானே தவிர எமர்ஜென்சியில் மட்டும்தான் பயன்படுத்தணுமே தவிர வாழ்க்கை ஃபுல்லாக சாப்பிட்றத ஒத்துக்கக்கூடாது. சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிட்றீங்கல்ல, என்ன பண்ணுதுன்னு தெரியுமா? நேராக உள்ளே போய் இந்த 400 கெட்ட சர்க்கரையை நல்ல சர்க்கரையாக மாற்றிடுமா? சர்க்கரை மாத்திரை